பரணி ஆரம்பிச்சிருங்க பரணி அப்டேட்டோட. என்ன ஸ்டார்டிங்கே உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? வெளியே இருக்கீங்களா? சரி, ஓகே. நான் பேசுறது தெளிவா கேக்குதா? கமல் ப்ரோ. சரி, ஓகே. எல்லாருக்கும் கேக்குதுன்னு கேக்குது பரணி, ஆரம்பிங்க பரணி. சரி, ஓகே. an ordinary மேன் அந்த படத்தோட ஷூட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஜெயம் ரவி டைரக்ஷன்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் யோகி பாபு தான் நடிக்கிறாரு. ஸோ இன்னைக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த படத்தோடது. அப்புறம் அர்ஜுன் தாஸ் நடிக்கிற கான் சிட்டி அந்த படத்தோட டைட்டில் டீசர் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு விடுறாங்க. டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு டைட்டில் டீசர்ன்றாங்க, டீசர்னே சொல்லலாம். சரி, ஓகே. அப்புறம் சமுத்திரக்கனி கௌதம் மேனன் நடிக்கிற கார்மேனி செல்வம் இதோட டீசர் எப்பயோ வந்துச்சு. இப்போ வந்து ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. படம் வந்துட்டு April 3 லாக் பண்ணியிருக்காங்க. கௌதம் மேனன் சமுத்திரக்கனி நடிக்கிற படம். தாய்க்கிழவிலேருந்து புது ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு கிளிப்பு, ஒரு 3 மினிட்ஸ்க்கு. அப்புறம் ரஜினிகாந்த் அவர்களோட 173rd ஃபிலிம் அதோட பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த வாரம், அதாவது நாளைக்கு தியேட்டரிக்கலாக ரிலீஸ் ஆகிற படங்கள், தமிழ் படங்கள் மட்டும் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் லிஸ்ட்டு சொல்லிடுறேன். காதல் ரீசெட் ரிப்பீட்டு, முஸ்தபா, வடம், அதுக்கப்புறம் அனோமி தமிழ் டப்பு, மலையாளம்லேயும் சரியாக போகல. அப்புறம் ரச்சிதா படம் 1966, அப்புறம் ஓ பட்டர்ஃப்ளை. மற்ற படம்லாம் வேணாம், அது பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் காலையிலேருந்து ஏன் ப்ரோ இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் இப்படி இது பண்றீங்க? சரி, ஓகே ஓகே ஓகே. அந்த படம் நான் சொல்றேன். நீங்க இந்த 4 படத்துல ஒரு 2 படமா நீங்க போய் பார்க்கணும் கமல். சின்ன படம்னு சொல்லி சப்போர்ட் வரீங்களா, இந்த 2 படம் நீங்க போய் பார்க்கணும். இப்பயே சொல்லிட்டேன். செல்லமடா இல்ல, நீங்க தானே சப்போர்ட் பண்றீங்க எல்லா படத்துக்கும். இருங்க, யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அந்த படம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். வசூல் மன்னன், முறி. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன் படம் கமல் ப்ரோ கண்டிப்பா பார்க்கணும். இப்பயே சொல்லிட்டேன். நீங்க தானே சொல்லிட்டு வரீங்க ரிலீஸ் எல்லாம் ஆகுது, ரோகிணி தியேட்டர்ல போய் பாருங்க, போங்க. அப்புறம் பவன் கல்யாண் நடிக்கிற உஸ்தத் பகத்சிங் அது வந்து March 19 ரிலீஸ் ஆகுதுன்னு இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. யோகி பாபுவோட கிணத்த காணம் அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வருது. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் நடிக்கிற ஹாப்பி ராஜ் அந்த படம் March 27 தியேட்டருக்கெல்லாம் வரும்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. சரவணன் நடிக்கிற லீடர் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படமும் ஏப்ரல் தான் ரிலீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து கருப்பும் வந்து April 10 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. அவங்க அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க April 30. ஸோ 3 பெரிய படங்கள் ஏப்ரல் மந்த் வருது. ஹாப்பி. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு யங் ஷெர்லாக் 8 எபிசோடு பார்த்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 எபிசோடு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா டீசெண்டாக போச்சு. அங்கங்கே ஒரு மாதிரி என்கேஜிங்காக போனாலும் டீசெண்டாக போச்சு. லாஸ்ட் 2 எபிசோடு ஓகே, கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. தமிழ் டப் இருக்குது, யாராவது ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஐயோ ஓடிடி அது சொல்ல மறந்துட்டேனே, நான் ஓடிடி லிஸ்ட்டே போடல. நான் அப்பப்போ மறந்துடுறேன் இந்த ஓடிடி லிஸ்ட் போடுறதுக்கு மட்டும். சில டைம் போட மாட்டேங்கிறேன். அதுமேட்டு கரெக்டாக இது பண்ணணும். வித் லவ் நெட்ஃப்ளிக்ஸில் வருது. காந்தி டாக்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு ஜி5ல. அப்புறம் வந்து ஜாக்கியும் ஆல்ரெடி அமேசான் ப்ரைமில் இருக்குது. சுபேதார் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ப்ரைம் ஒரிஜினல் ஃபிலிம் வந்திருக்கு. அது ஒரு 45-50 மினிட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல, க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு, சுமாராக இருந்துச்சு. அதனால் வந்து பார்க்கலாம். அப்புறம் தேசிங் ராஜா 2 டென்ட் கோட்டாவில் வருது. அப்புறம் அவ்வளோதான், பெருசா வந்து நோட்டபிளா வேற எதுவும் இல்லை. பவளமல்லி சொல்லிட்டீங்களா? பவளமல்லி சொல்லல, சாரி கமல். பவளமல்லி வந்துருச்சா? சாங்கு, வீடியோ சாங் வந்துருச்சு. சரி, ஓகே, சூப்பர். பவளமல்லி சாய் அபியங்கரோட இண்டி மியூசிக் வீடியோ அதுதான்.
ஓகே. சொல்லுங்க. வேற நாளைக்கு என்ன படம் பார்க்க போறீங்க? அப்புறம் ஓடிடில ஏதாவது படம் பார்க்குற மாரி பிளான் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. பேசலாம். கமல் சொல்லுங்க கமல். நாளைக்கு என்ன படம் பார்க்குறீங்க? யார்ரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். போறீங்களா? யாரா அந்த பையன்? நான் தான் பையனா? நீங்க தான் எல்லா படம் அந்த நீங்க திரௌபதி அந்த 2க்கே சப்போர்ட் பண்றீங்க. படத்துக்கு நீங்க இருங்க நீங்க அந்த இருங்க படம் கமல். கண்டிப்பா கமல் அந்த படத்துல இருந்து ஒரு கிளிப்பிங் நண்பர் ஒருத்தர் டிஎல்ல வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த கிளிப்பிங் நான் பார்த்தேன். அது வந்து ஒரு 40 செகண்ட்ஸோ 50 செகண்ட்ஸோ சம்திங். எனக்கு அது பார்த்து குபீர்னு ஆயிடுச்சு. ஐயோ யார்ரா நீங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எது இந்த ஏதோ ஒரு இது வந்துச்சு கட்டி பிடிக்கிற மாதிரி, அதுவா? அதேதான் அதேதான். ஓ, அதான் அந்த அது படமா? ஆமா ஆமா. அது வந்துட்டு ஒரு பேக்கப் ஐடியில இருந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கமல். சரி நான் பேக்கப் ஐடியில போய் பார்ப்போம். இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் இருக்குதான்னு சும்மா சொல்லிட்டு பேக்கப் வீடியோ கிளிக் பண்ணா அந்த படத்தோட கிளிப்பிக்ஸ் போட்டு ஒரு 3ஓ 4ஓ இருந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சது ஐயோ யார் நீங்களாம் அப்படின்ற மாதிரி. அந்த ரோகிணில எல்லா படமும் ரிலீஸ் ஆகுது கமல் நாளைக்கு. இப்ப சொன்ன எல்லா படமுமே நாளைக்கு ரோகிணில ஷோ டைம் கொடுத்துருக்கான். விடுங்க, வேற வழி இல்ல அவங்களுக்கும். என்ன பண்ணு? அந்த அந்த சின்ன அந்த சின்ன ஸ்கிரீன் இது மாத்திட்டாங்களா? ரேட்டு பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. ட்ரெண்ட்ஸோட போட்ட ட்வீட்னால இப்ப 100 ரூபா ஆக்கிட்டாங்க. பரவாயில்ல, அதை ஏஸ் பண்றானுங்க. ஆனா அந்த ஸ்கிரீனுக்கு ஆள் வரணுமே. அதுல கொடுத்துருக்கிற படம்லாம் இந்த மாதிரி படங்கள் தான் அந்த ஸ்கிரீனுக்கு கொடுத்துருக்காங்களே. சரி பரணி, அதை விட லெஜெண்ட் டீசர் சொல்லுவாங்க. அப்படி வாங்கன்ற உள்ள இன்னும் அவருக்கு எக்ஸ்பிரஷன் வரவில்லை என்ற ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. மத்தபடி ஓகே. வேணாம் மாதிரி நான் விசால் இருந்து ஆரம்பிக்கிறேன். விசால் நீங்க வாங்க. விசால் அண்ணா சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட். உண்மையாலுமே நம்ம பாராட்டணும். ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். சூப்பர் வெறித்தனமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லல. ஆனா போன படத்துல என்ன ட்ரோல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப பாசிட்டிவா தான் இறங்கியிருக்காரு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரியல பர்சனலா, ஜிப்ரான் சூப்பரா இருந்துச்சு. ஆறாரு விஷுவலாவும் ரொம்ப கிராண்டியரா இருக்கு, ரிச்சா இருக்கு. பரவாயில்ல, ஒரு ஹிட் படம் மாதிரி கொடுத்துருவாரு போல துரை செந்தில்குமார் அப்படின்னு தோணுச்சு. பார்ப்போம், நல்லா இருக்கு. ஓகே, அவர் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதுக்கெல்லாம் ஓகே தானே. அடுத்தடுத்து தானே போறாங்க, பார்ப்போம். என்னங்க எனக்கு வந்து கதை பயான அமைதியில இருக்கீங்க எல்லாரும். கதை மேக்கிங் எல்லாம் நம்ம எல்லாரும் பாராட்ட போறோம். எனக்கு வந்து அவரை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம ஹீரோவை அது கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. அதெல்லாம் ஏயா அங்க ஏயா போற அப்படி? அதுதான். மீதி எல்லாம் நல்லா இருக்கு. அவரை சுத்தி நடக்கிற கேக்குதா? கேக்குது. என்ன ரிவ்யூ கமல் இது? ஹலோ, இல்ல விஷால் ப்ரோ, இந்த ஒரு எம்எஸ் பாஸ்கர் டெம்பரேச்சர் ரூம்ல எல்லாம் நல்லா இருக்கு. அவர் காமினே மூஞ்சி சுருகிடுது. யோ சரி ஓகே. அடுத்து 1000 சொல்லுவாரு. எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஐடியாவா பிடிச்சிருந்துச்சு. அது கட்டெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. பட்டு ஓகே தான். எனக்கு அது படமா இது பயங்கரமா இருக்கும்லாம் தோணல. டீசர் கட்டா பயங்கரமா கட் பண்ணிருக்காங்க. பட் இதுவே விஸ்வரூபம் தான் நிறைய ஞாபகப்படுத்துச்சு. சூர்வமா? ஓ, ஃபாரின் லொகேஷன்ஸ் ஆக்ஷன் அப்படி வரீங்களா? சொல்லல ப்ரோ, டீசர் கட்டே விஸ்வரூபம்ல தான். அந்த அது சவுண்ட், துப்பாக்கியோட அதை நீங்க பாடணும்ட்டு தான் சொல்றேன். முழுசா கொஞ்சம் பாடுங்க தலைவா. அதை நீங்க பாடணும்ட்டு தான். வாழ்த்துக்கள். சரி, என்னை கேட்ட பிரகாஷ் அண்ணா ஒன்னும் சொல்லல. அண்ணன் என்னென்ன உங்களுக்கு என்ன டீச்சர் பத்தி சொல்லுங்க. இல்ல, டீச்சரை பத்தி நான் 2 நிமிஷம் மட்டும் லேட்டா சொல்றேன். பிள்ளைங்க ரூமுக்கு போயிடுறேன். நீங்க அதுக்கு பேசிட்டு அப்ப ஏதோ பெருசா சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். சுகுமார் ப்ரோ தான் என் தலைவன் ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு சுகுமார் ப்ரோ சொல்லணும். சுகுமார் ப்ரோ நெருப்பு குழம்பு கொஞ்சம் கக்குங்க இங்க. சுகுமார் அண்ணா கொஞ்சம் ஃபயர் விடுங்க, வாங்க. சுகுமார் ப்ரோ, எனக்கு பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேட்கலையா? அவர் பேசவே இல்லை, நீங்க பேசுங்க. பிரகாஷ் ப்ரோ பேசுங்க. ஐயோ
அவர் பேசுங்க வெளியே ப்ரோ. இருக்காரா? ஒரு 2 பரணி நிமிஷம் ப்ரோ. கழிச்சு பேசுறேன். ரூமா ப்ரோ, நான் சரி பேசுறது ஓகே. கேக்குதா? என்ன பரணி, என்ன விஷயம்? இல்ல, உங்க தலைவன் நடிச்ச படத்தோட டீசர் வந்திருக்குல்ல, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாப்பா, என்ன செலிப்ரேஷன், என்ன இது பார்த்தல செலிப்ரேஷன்லாம்? இல்லையே. எத்தனை பேருக்கு அப்படி வரும் சொல்லு. நீங்க அப்படி சொல்லுங்கண்ணே. எப்படி இருந்தாரு? அப்படிலாம் இல்லப்பா, எப்பவுமே நான் அவருக்கு எடுத்துதான்ப்பா. என்ன விஷயம் உடனே யார் இல்லண்ணே, நல்லா இருந்தாரு சொல்றேன். பேசுறது? நல்லா இருந்தாருல. அதுதான் அதுதான் ப்ரோ அதுதான். கேக்குதா? கேக்குது கேக்குது ப்ரோ, கேக்குது. சொல்லுங்க. எங்கேயோ அண்ணன் வேற எங்கேயோ கிணத்துல இருக்கீங்க, அந்த சவுண்ட் கேக்குது எனக்கு. இல்ல நவீன், யாரு நான் அவர் தான் இருக்கிறதா? ஆமாண்ணா, ரொம்ப டெப்தா கேக்குது இன்னைக்கு வாய்ஸ். இல்லப்பா இல்ல, நவீன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நார்மலா பேசினா ஸ்பீக்கர்ல பரணி கேட்க ப்ரோ, மாட்டேங்குதுன்ட்டு ஹெட்செட் போட்டேன். பரணி ப்ரோ, சரி டிஎம் பாருங்க பரணி ப்ரோ. சரி, அதை விட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வந்திருக்கு, நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. நல்லவங்க மாதிரியே நீங்க வந்துட்டு ஒன்லி வந்துட்டு என்னது லீடர் பத்தி தான் பேசுவீங்க. அப்படி நாளைக்கு வரப்போற படத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அப்படித்தானே? நீங்க ஆரம்பிங்க சுகுமார் ப்ரோ. உங்களுக்கு என்ன வந்தோடனே அல்ல, தோணுது? அதுதான் நீங்க சொல்றேன். ஆரம்பிங்க, உங்க கருத்து இல்ல உங்க இல்ல, கருத்தை சொல்லுங்க. ஏன்னா அதுதான் சொல்றேன். எப்பயுமே அது நீங்க ஆரம்பிப்பீங்க, நீங்க இல்ல இல்ல, ஆரம்பிங்க. என் கருத்தை நான் போட்டுட்டேன். என் கருத்தை நான் போட்டுட்டேன். என்னன்னா, அது இந்த மாதிரி வந்து ஒரு இல்ல எனக்கு சார், வைஃப் இல்லப்பா. இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், ஓப்பனா பேசல என்ன இருக்கு. இப்போ விஜய் வந்துட்டு டிவிகே விஜய் அப்படி சொல்லிக்கலாம், ஓகேவா? இப்போ ஒரு பார்ட்டி லீடரு. ஸோ அவர் வந்து ஒரு கட்சி தொடங்கி இப்போ இவ்வளவு போயிட்டு இருக்கு. ஒரு அலிகேஷன் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு பர்சனலா வந்து அட்டாக் பண்றது எல்லாம் ஓகே, எல்லாமே நடக்கும் தான். பொது வெளியில வந்துட்டு எல்லாமே நடக்கும் தான். ஆனா அவரோட லைஃப், அவரோட டிசிஷனு இது. இதனால மக்களுக்கு வந்து எதுவும் நல்லது நடக்காம போயிடுச்சான்றது ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஓப்பனா வந்து அந்த விஷயத்த வந்து அவர் வெளியே சொன்னதுல வந்துட்டு வெளியே அப்படி டிக்ளரும் பண்ணல. பட் ஆனா இது வெளியே நடந்ததுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றதுதான் வந்துட்டு எனக்கும் ஒரு கேள்வி. அது அவங்களோட கேள்வி. அப்போ அவங்களோட பர்சனலா அது அவரோட இது. ஏன் வேற வேற யாருக்குமே, நடிகர்களுக்கும் சரி தலைவர்களுக்கும் சரி, யாருக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உயிரோட இருக்கும்போது செகண்ட் ஒய்ஃப் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கல, இல்ல வந்து இந்த மாதிரி பண்ணாம இருந்தாங்களா? எல்லாருக்கும் எல்லா இதுலயுமே நடக்கிறது தான். இது வந்து எல்லா டைம்லயுமே நடக்கிறது தான். ஸோ இதை வச்சு டிஃபேம் பண்ணி இப்படி போறதுலாம் எனக்கு எனக்கு பர்சனலா வந்து அது அவரோட இது. மேபி வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆஹ், ஒரு தேர்ட் பர்சனா அது அது வந்துட்டு இப்ப அவங்களுக்குள்ள அது என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அது ஓகே. பட் ஆனா வந்துட்டு அவரோட அந்த இதுக்கும் பொலிட்டிக்கலுக்கும் இதுக்கும் வந்து நான் சம்மந்தப்பட்டு விரும்பல. மேபி இது வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க இது அவருக்கு பேக்ல தான் அமையும். நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய ஒரு 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 இது டவுன்ஃபால் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு அது அவரோட கோர் எப்பவுமே அது இருக்கும்னு தான் தோணுது. இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். மற்ற விஷயங்கள் நான் பத்தி நான் பேசல. ஆனா இந்த விஷயங்கள் வந்துட்டு இப்ப இதே சொன்னாங்க, ஏன்பா எனக்கு காசு கொடுத்தா என்ன வேணா போடுவேன் அப்படி இப்படி இப்படின்னு. எல்லா ஆக்டருங்களும் நிறைய பேர் இப்ப அதெல்லாம் நிறைய பேர் அது பண்றாங்க. நிறைய பேருக்கு அப்படி ஹேட் பண்ணி பேசணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள நடந்த பர்சனல் நம்மளுக்கு எப்படி தெரியும்? என்ன வேணா நடந்துக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அது அவரோட சாய்ஸ் தானே. இது மத்தவங்களுக்கு யாருக்குன்னா வந்து திணிச்சாரா நீங்களும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு? அது மாதிரி எதுவும் பண்ணல. என்ன பொறுத்தவரையும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து ஒருத்தர் ஒரு மாதிரி கருத்து வைக்கலாம். நான் இத்தனைக்கும் வந்துட்டு இதே ஸ்பேஸ்ல தான் வந்துட்டு நான் வந்துட்டு அவரை வந்து பொலிட்டிக்கலா அவர் சரியா பண்ணல, ஒரு சில விஷயங்கள் பண்ணல. அவர் நான் தான் கேரியர் நம்பர் 1, நாளைக்கு தோத்துட்டா திரும்பி எப்படி வருவாரு, அப்படி இப்படின்னு சினிமா வருவாரு அப்படின்னா கேட்டிருந்தா அது மதனும் வந்து 2 நாள் முன்னாடி ஆன்சர் பண்ணியிருந்தாரு. அது வேற, பொலிட்டிக்கலா வந்து அது பேசும்போது வேற. இந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் பெருசா அகேன்ஸ்டா, என்னோட சைட்ல அகேன்ஸ்டா எனக்கு பண்ணல பெருசா. ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு எனக்கு வச்சுக்கோங்க. தான் விட்டு விட்டு கேக்குதா இல்ல அவருக்கு ரொம்ப விட்டு விட்டு கேக்குது ப்ரோ? இல்லையே, கேக்குது அதான் ப்ரோ, நல்லா தான் கேக்குது. நல்லாதான் கேக்குது. அப்ப இருங்க. எனக்கும் ஒரு மாதிரி திருவிழா ஸ்பீக்கர்ல கேக்குற மாதிரி இருக்கு. அப்படிதான். அவர் வெளியே இல்ல இல்ல, அது திருவிழா ஸ்பீக்கர்ல இந்த மாதிரி கரெக்டா தான் இருக்கு. திருவிழா ஸ்பீக்கர்ல கேட்கற மாதிரி கேட்க. ஏன்னா ஹெட்செட் யூஸ் பண்ணி பேசுறேன். நார்மலா அப்படியே கேக்குதா? பேசுனா மேட்ச் ஓடிட்டு இருக்கு, சவுண்ட் அதிகம். சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்பீடு தலைவா, வேற லெவல் தலைவா நீங்க. ஏன்? இங்க எப்பேற்பட்ட இங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்க, இல்ல அழகா எப்பேற்பட்ட கலவரம் போயிட்டு போயிட்டு பிரகாஷ் ப்ரோ இருந்தா கேக்கு. எஸ்கியூஸ் மீ 5 பஸ் வருமா அப்படின்னு போற அப்டேட் கேட்பாரு பாருங்க.
சரி ஸ்பீட் ப்ரோ உங்களுக்கு ஏதாவது தெரியணுமா? சரி எமோஜி தான் போடுறாரு. அவர் கனெக்டிங்ல அவருக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கு போல, கனெக்டிங்ல போயிட்டாரு. சரி ஓகே சரி, சுகுமார் சரி. ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க. சுகுமார் பரணி ப்ரோ முடிச்சிட்டாரா? ஓகே அவர் சுகுமார் ப்ரோ முடிச்சாரா? பரணி ஓகே ஓகே ஒரு நிமிஷம். பரணி அப்படி ஓகே வாங்கன்றீங்களா? ஓகே அவர் அப்படி ஓகே வாங்க அப்படின்றீங்களா? புரிஞ்சிருச்சு உங்க ஆர்வம் புரியுது. ஓகே ஓகே பேசுறாரு. என்ன அவர் சொன்னாரு? பேசிட்டு இருந்தாரு இல்ல நடுவுல. மாவீரன் கண்டினியூ பண்ணுங்க சுகுமார் ப்ரோன்னு சொன்னேன். இது குத்தமா? ஸ்பீட் நடுவுல வந்தாருன்னு அப்பயும் நிறுத்தி என்னன்னு கேட்டேன். சரி ஸ்பீட் எதுவும் பேசல. ஸ்பீட் ப்ரோ நீங்க கேட்டுருங்க அப்டேட் டக்குன்னு அவர் எங்க வரதுக்கு. அவரு தான் போயிட்டாரு. எனக்கு காட்டுது. வந்துட்டாரு. இல்லையே எனக்கு காமிக்கல. அவர் பிரகாஷ் ப்ரோ தான் அவர் கேக்குறாரு. யார் இல்ல, போயிட்டா? போயிட்டாரு. ஸ்பீட் யார் இல்ல? ஸ்பீட் ஐ ஷோ ஸ்பீட். ஸ்பீடு போயிட்டாரு, நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு போறீங்க. நான் இங்க தான் இருக்கேன். சரி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சரி ஓகே. மத்தவங்க என்ன கருத்து இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து ஒரே ஃபுல்லா என்ன நியூஸ் காலையில இருந்தே வந்து ஏகப்பட்ட முகூர்த்த நாளாமே, ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட், ஏகப்பட்ட படத்தோட இது. நாளைக்கு வேற ஒரு பல படங்கள், நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. பரணி சொன்ன மாதிரி பேர் தெரிஞ்ச படங்களும் பேர் தெரியாத படங்களும் ரிலீஸ் ஆகுது. இது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு ஒரு நியூஸ் வந்துட்டு ஓவர் ஷேட் பண்ணிடுச்சு. அதுதான் உண்மை. இப்போதைக்கு கரண்டா ஃபேக்டா கரண்டா இதுவா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற நியூஸ் அதுதான். ஸோ உங்களோட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நீங்க வந்து பொலிட்டிக்கலா பேசினாலும் சரி, இல்ல வந்து நீங்க நான் பொலிட்டிக்கலா கொண்டு போறோம்னு நினைச்சாலும் சரி, உங்களோட விஷயம். இல்ல இந்த டாபிக்கே வேண்டாம், நம்ம வந்து வழக்கம் போல வந்துட்டு லீடர் பத்தி ஒரு 1 hour பேசிட்டு 10 மணிக்கு வந்து பரணி சொல்ற மாதிரி முடிச்சிடலாமாண்ணா அப்படின்னு கேட்டு முடிச்சிருந்தாலும் சரி, இது உங்க இஷ்டம். சரி சுகுமார் ப்ரோ இந்த வார படங்களுக்கு ஏதாவது சொல்லு பரணி. ஏதாவது நல்ல அதுதான் எனக்கு தெரியும். அதுதான் தெரியும். அவன் ஒருத்தன் என்ன பேசுவானா, நீ இந்த வார படங்கள் இப்படின்னா இப்படிதான் நீ பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தன் ஏதோ ஒண்ணு பேசுறானே, சரி ஓகே டாபிக் நல்லா வந்திருக்கு, அதெல்லாம் இல்ல உனக்கு. விட்டா நீ மலையாளத்துக்கு போகாம வந்து எனக்கு அந்த விதத்துல சந்தோஷம். இருங்க. மலையாளத்துல பேசணுமா? சுமார் ப்ரோ பேசுற கேக்குதா? இல்ல மலையாள படங்கள் இந்த வாரத்துல ஏதோ ஒரு பேர் தெரியாத படங்கள் பேர்லாம் சொல்லி நீ வந்து இது ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுவல வழக்கமா. இருக்கு நான் சொல்லல. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி நீ சரி ரைட் அந்த சுமார் மாதிரி ப்ரோ ஏதோ ஒரு கேக்குதா? நீங்க ஆனா பேசுறது மட்டும் ஏன் எனக்கு பிரேக் கேக்குது? இப்போ நீ சொல்ற மாதிரி இந்த வார படங்கள் நீ சொன்னா எவனா கேக்குறதுக்கு ஆள் இருக்கானா, இல்ல அதனால யாருக்குன்னா பயன் இருக்கா? நீ சொல்லு. சுகுமார் ப்ரோ இன்னைக்கு ரொம்ப நீங்க பேசுறது ஒரு மாதிரி ரொம்ப இதா இருக்கு. எனக்கு ஆனா தெளிவா ஆமா. எனக்கு தெளிவா ஏன்பா தப்பா இருக்கா? எனக்கு புரியல. தப்பா இருக்குன்றீங்களா இல்ல எப்படி? ப்ரோ நீங்க பேசுறது கரெக்டா கேட்கல. அதான் ப்ரோ திருவிழா கேட்க ஸ்பீக்கர் முடியலன்றீங்களா? காது கிட்ட திருவிழா ஸ்பீக்கர் கொலா இருக்குல்ல, அது கிட்ட காதை கொண்டு போய் வச்ச மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு கரெக்டா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா பரணி சும்மா இருக்க பரணி. எனக்கு நீங்க 4 பேர் ஒன்னா பேசுங்க, ஒண்ணுமே போல. இவரு சொல்லிட்டு இருக்காரு. நிஜமாவே பரணி ப்ரோ ஒரு ஃபார்ம்ல தான் வந்திருப்பாரு போல. இல்ல இப்ப கரெக்டா இருக்கா? நான் பேசுறதே வேற அவருக்கு கேட்கல சுமார் ப்ரோக்கு. சும்மா இப்போ ஏன்னா ஹெட்செட் கழட்டிட்டேன். பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேக்குதா? கரெக்டா பேசவே இல்லையே. ஏங்க நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க வேற இவரு வேற. நான் தான் ஏன் பண்றாருன்னு தெரியல. அவர் பேசுறது எனக்கு நிஜமா கேட்கல. ஒண்ணு பண்ணு பரணி, என்ன வெளியே தூக்கி போடு. வெளியே தூக்கி போட்டு நான் உள்ள வரேன் திரும்பி. ஏன்னா கேட்கல உண்மையிலே. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். தூக்கி போட்டாச்சு. வந்தோடனே என்ன சொல்லுங்க, கண்டினியூன்னு வைங்களா? சரி அது என்ன படம்? அதனால லீடர் டீசர் எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. பரணி சொன்ன மாதிரிலாம் நான் பார்க்கல. முன்னாடி நான் வந்து கொஞ்சம், ஏன்னா போன படத்துக்கும் இந்த படம் வந்து அவர் ரொம்ப, அதாவது அவர் என்னென்னலாம் ட்ரோல் பண்ணுமோ எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி லுக்ல இருந்து எல்லாமே மாறி வந்திருக்கிறாரு. இந்த எக்ஸ்பிரஷன் அது விட்டுருவோம். எக்ஸ்பிரஷன் வந்து படம் பார்த்தா தெரியும். ஜஸ்ட் டீசர் கட்ல நம்ம வந்து ஃபாஸ்ட் கட்ல போய் அதெல்லாம் பார்க்க முடியாது. அது நமக்கு தெளிவாகவும் தெரியாது. இப்போதைக்கு ஓகே சொல்லுங்க. இப்ப நான் பேசுறேன். எந்த லீடர் பத்தி சொல்றீங்க? சரி உங்க டாபிக் நான் வரேன். உங்க டாபிக் என்னன்னா, எந்த லீடர் பத்தி நீங்க சொல்றீங்க அது சொல்லுங்க. நான் லீடர் லெஜெண்ட் சரவணா நடிச்ச லீடரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நீங்க பேசுற டாபிக் வரேன். நீங்க பேசுற டாபிக் வரேங்க. கொஞ்சம் பொறுமையா பேசுவோம். நம்ம வேகமா 2 பேரும் 3 பேரும் வேகமா நீ பொறுமையா பேசுறீங்கன்னா 10 மணி ஆயிடுது வழக்கம் போல. ஆனா நான் அந்த பொறுமையா இல்லைங்க, நான் பேசுறேன். இப்ப நீங்க இப்ப ஏதாவது பாம்புல வந்திருப்பீங்க போல இருக்கு. சரி என்ன சொல்லணும்னு நினைச்சேன். அதான் கூட்டு வந்தீங்கன்னா அது வந்து
அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ நிறைய பேர் போல்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி இப்படின்னு போடலாம். அவங்க வந்து அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இவர் யார் பேசுறது? பரணி. அண்ணா ஒரு நிமிஷம் பிரகாஷ் அண்ணா, இப்ப நீங்க லீடர் படத்தோட இதை பத்தி சொல்றீங்களா, எதை பத்தி சொல்றீங்கன்னு புரியலண்ணா. அதனாலதான் அவர் வந்துட்டு எனக்கு என்னன்னு இன்னொரு கேக்குறாரு. விஷயம், ஸ்டேட்மெண்ட்னா நான் ஸ்டேட்மெண்ட்னு போகும்போது எனக்கு வேற மாதிரி போயிடுச்சு. அந்த லெட்டர் பேட்லாம் விடுவாங்க, அதானே ஸ்டேட்மெண்ட்? பிரகாஷ் ப்ரோ டென்ஷன் இல்ல பரணி, நீங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இல்ல பரணி அவர் அப்படி மீன் பண்ணாரா, நீங்க சொல்லுங்க பரணி, நீங்க இருங்க, அவர் சொல்லுவார். சரி ஓகே சாமி. சரி ரைட்டு. நான் வந்து இந்த ஸ்பேஸ்ல ஒரு தடவை அடிக்கடி சொல்லியிருக்கேன். எப்படின்னா வந்து தூரத்துல ஒரு தம்பி சின்ன பையன் வந்து தம் அடிச்சிட்டு இருக்கான். அந்த தம் அடிச்சிட்டு இருந்தானா வந்து நம்ம போய் கண்டுக்காம போயிட்டோம்னா அவன் நம்ம பக்கத்துல வந்து தம்ம மறைச்சிக்கிட்டு அண்ணே வணக்கண்ணே அப்படிமா நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். என்னைக்கா ஒரு நாள் பார்த்துட்டு என்னடா தம் அடிக்கிறது கேட்டோம், இவங்க தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தம்மு தூக்கி வாயில வச்சுட்டு நம்ம முன்னாடி மூஞ்சில பக்கம் விடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்ப இது நடந்துட்டு இருக்கு. எனக்கு உண்மையாலுமே சுத்தமா பிடிக்கல. ஏன்னா வந்து 3 விஷயத்துக்காக பிடிக்கல. ஒண்ணு வந்து எலெக்ஷன் பக்கத்துல இருக்க நேரம் இது வந்து அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா உண்மையாலுமே இது தேவையில்லாத. அது இந்த சில பேர் வந்து ஜேம் ரவி கெனிஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற, அவங்க ஜஸ்ட் அவங்களோட கேட்டகரியே வேற. இவங்க வந்து ஒரு அரசியல் தலைவர், பல ரசிகர்களுக்கும் பல தொண்டர்களுக்கும் முன்னோடியா இருக்கக்கூடிய ஆளு. திருமணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது கோர்ட்ல கேஸ் வேற போட்டுருக்காங்க. அந்த கோர்ட் கேஸ் என்ன நிலுவையில் இருக்கு, ஏப்ரல் 20ஆம் தான் வழக்கு விசாரணைக்கு வருது. அதுக்கு முன்னாடி வந்து இப்படி நான் வந்து ஒரே இதுல வந்து ஒரே நிகழ்ச்சி பொண்ணா வந்து ஒரே ட்ரெஸ்ல வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம், அவங்க என்னத்த கோர்ட்ல சொல்றோம் நம்மளே இதுக்கு மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. அது நிறைய பேர் கட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் உண்மையாலுமே இது வந்து ஒரு இந்த நேரத்துல 3 விஷயத்துக்காக நான் வந்து அன்வான்ட் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து எலெக்ஷன் பக்கத்துல இருக்கு, இந்த நேரத்துல வந்து நீங்களே வந்து அதை வந்து அதை எப்படி சொல்ற ஊர்ஜிதப்படுத்துற மாதிரியும் ஆமா அப்படித்தான் அப்படின்னு சொல்லி இது பண்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு என்னன்னா பல பேத்துக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய தலைவர் நீங்க. ஒரு அந்த திருமணம் வந்து இன்னும் கோர்ட்ல போய் விவாகரத்துன்னு நடக்கல. அது நடந்து அது சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ வந்து விவாகரத்துக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி திருமண உறவுல இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து ஏற்கனவே அவங்க கோர்ட்ல கேஸ் போடுறது 4 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறது உண்மைங்கிற மாதிரி பண்ணா அப்ப நிறைய ரசிகர்கள் உங்களுக்காக அது வந்து ஆதரவா சொல்லி ட்வீட் போடுவாங்க. அப்ப என்னன்னா அது வந்து ஆதரவா ட்வீட் போடுவாங்க. அது ஒரு நார்மலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் நார்மலைஸ் பண்ணக்கூடாது, அதை நார்மலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. 3வது விஷயம் வந்து ஒரு குடும்ப உறவுல இருந்து ஒருத்தவங்க பிரிஞ்சு வரலாம், அவங்க வந்து நம்ம விருப்பத்திற்காக சில விஷயம் பண்ணுவோம்னு நினைப்பாங்கல்ல, அது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதாகும், மன உளைச்சலாக்கும். ஒருத்தவங்க நான் உளைச்சலாக்குறேன்னு சொல்லிட்டு அது பண்றது இருக்குல்ல, அது நல்லா இருக்காது. ஒரு தார்மீக அடிப்படையில் அது லீகலா எப்படியோ அதை விட்டுருங்க, தார்மீக அடிப்படையில அது வந்து ரொம்ப தப்பு. பிடிக்கலையா பிரிஞ்சுட்டோமா, லீகலா அவங்க கேட்க டைவர்ஸ் கொடுத்துட்டோமா, அப்படியே அவங்க அனுப்பிச்சுட்டோமா, நிம்மதியா இருந்துட்டோம்னா நீங்க நல்லா இருக்கு நானும் நல்லா இருக்கேன் மாதிரி போயிடணும். லீகலா டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன பேசுற மாதிரி இந்த விஷயம் எனக்கு பண்ணி சொன்னீங்கல்ல, இப்போ நான் என்ன இது பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அதை கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. தார்மீக அடிப்படையில் மற்றபடி நீங்க இது வந்து ஏதாவது ஒரு வகையில நீங்க இதுக்கு பலர் வந்து இதுக்கு காரணம் சொல்லலாம், இதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கு அப்படி ஒரு காரணம் சொல்லலாம். பட் வந்து என்ன இருந்தாலும் எனக்கு அது சரியா படலை. 2வது எலெக்ஷன் வச்சுக்கிட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா பல ரசிகர்கள் உங்களை ஃபாலோ பண்றாங்க, பல தொண்டர்கள் இப்ப இதா மாறுறாங்க. ரசிகர்கள் வந்து தொண்டர்களா நீங்க பக்குவப்படுத்துறீங்க, அரசியல் வந்து பேசாத ஆட்களே அரசியல் பேச வைக்கிறீங்க, நல்லா பண்றீங்கிறப்ப அவங்களுக்கு நல்ல முன்னுதாரணமா பண்ணீங்க. உடனே மற்ற இதை வச்சு எல்லாம் பேசுவீங்க. பட் நம்ம சொல்றது நம்ம மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு, மாற்று விஷயம் சொல்லி பேசியாச்சு. அப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் பக்காவா இருக்கணும். அதுதான் அது மிஸ்ங்கிறத நம்ம இதுல சுருக்கமான கருத்து. டீட்டெயிலா நிறைய கருத்துக்கான இப்போ நம்ம அரசியல் ஸ்பேஸ் நம்ம போடல, அந்த டாபிக் வந்திருக்குதே சுமார் கேட்டனாலும் சொல்லுவோம். அரசியல் ஸ்பேஸ் போட்டோம்னா அது வந்து தனியாக அதை பத்தி முழுக்க டீட்டெயிலா வேணா நிறைய பேசலாம். இவ்வளவுதான் நம்மள ஷார்ட்டான சொல்ல வேண்டிய விஷயம். அவ்வளவுதான். இந்த விஷயத்துல ஒரு ஃபேன் பாயா அவரோட கருத்தை கேட்க நான் அவ்வளோ இருக்கேன். த்ரிஷா ஃபேனா விஷால் ப்ரோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு வந்துட்டு இது எனக்கு தெரியல, இது இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். இது ஒன்றும் பெருசா இதை பத்தி என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனா அவன் பார்த்த உடனே இந்த படம் எந்த அளவுக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கு அப்படின்ட்டு தெரியல. அது அந்த டக்குன்னு அந்த வீடியோவை பார்த்தோன்னே அந்த பாட்டு எனக்கு இது என்ன ஹைலைட்னா யார் வீடியோ வந்து இல்ல சுகுமார் ப்ரோ அவர் ஏதாவது உதாரணம் சொல்ல வந்தார் சொல்லிட்டோம். இல்ல ப்ரோ அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. சொல்லு விஷால். ஆனா ஒண்ணு இல்லைன்னா அந்த படம் எவ்வளவு இன்ஹெரிட் ஆயிருக்குன்னு தெரியல. அந்த படம் ரொம்ப ரீவாட்ச் பண்ணிருக்கோம்ல கில்லி படம். அவங்க அந்த வீடியோவை பார்த்தோன்னே டக்குன்னு அந்த பாட்டு வந்துருச்சு. அந்த பாட்டுல அந்த லைன் வரும், அந்த பாட்டு அது ஆக்சுவலா ஹைலைட் என்னன்னா
அது போட்டது வந்து பிஆர்ஓ நிக்கில் முருகன். அந்த வீடியோ வந்து அப்படியா? எக்ஸ்க்ளூசிவா வந்து அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது ஓகே அவர் தான். ஓகே இந்த இப்போ ஓகே. ஓகேவா? ஏன்னா வந்து ஏஜிஎஸ்க்கு அவர் தான் வந்து பிஆர்ஓ. ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து கவர் பண்ண அந்த ஃபுல் ஈவெண்ட்டுமே இன்சார்ஜ் அவர் தான். வீடியோ எக்ஸ்க்ளூசிவ் அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. ஆனா எல்லாரும் அந்த வீடியோக்கு நிறைய பேர் போட்ட கமெண்ட்டை பார்த்தேன், கோட்டை பார்த்தேன். யோ இந்த நீ போட்ட பாட்டு இருக்கு பாத்தியா, அதுதான் என் ஹைலைட் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ணன் பேசுறாரா? மியூட்ல போயிட்டு பேசிட்டு இல்ல, இருக்கேன், பேசிட்டு தானே இருந்தாரு இவ்வளவு நேரம். அண்ணா இப்ப கேக்குதுண்ணா சொல்லுங்க. சொல்லுப்பா. வேற என்ன மதன், நீங்க தான் சொல்ல வரீங்க? நான் சொல்றேன் ப்ரோ. ஸோ இது சிம்பிளா இல்ல அதான் முடிச்சிருங்க, சொல்றேன். ஷார்ட்டா முடிங்க, அதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ரைட், ஓகே. இல்ல இது வந்து அவங்களோட பர்சனல், அவரோட இது. இதுல நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவரு பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு, உம், ஒரு முன்மாதிரியா இருக்கணும், அவர் ரோல் மாடலுக்கு ஒரு வழிகாட்டணும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பர்சனல் மேட்ரு. அதை கோர்ட்ல இது பண்ணியிருக்காங்க. இனி அது அவங்க ஏன்னா எல்லாருமே ஒரு அடல்ட்டா ஆன ஆளுங்களா தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு அது அவங்க அவங்க எதை எடுத்துக்கணுமோ எதை எடுத்துக்கணும், அதை எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்க்கணும். அதுதான் என்னோட ஒரு இது. நம்ம ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு போற அளவுக்கு ஆன ஒரு சமுதாயமா நம்ம இல்லை, மேல வந்துட்டோம். அதனால வந்து என்னோட இது ஒரே ஒரு கன்சர்ன் வந்து என்னன்னா, இதுல வந்துட்டு இது வந்து அவங்களோட பர்சனல் போனதுக்கு அப்புறம் என்னோட ஒரு கன்சர்ன், இப்போ இதுக்கு ஆதரவுன்னு பேசுறதோ, இல்ல இது வந்து இது இது ஒரு கட்சி சதி, இதுக்கு திமுக தான் சதி பண்ணிருச்சு, இது பண்ணிட்டாங்க, இது ஒரு கட்சிக்கு இதை வந்து அரசியல் படுத்துறது வந்து எனக்கு விருப்பம் இல்ல. அது நீங்க அவங்க இதை வச்சு திட்டுறவங்க திட்டிட்டு போறாங்க. நான் வந்து நான் இப்போ விஜய் ஃபேன்ஸ் ஆகட்டும், நான் இவங்க இதுக்கு டிவிக்கு சப்போர்ட் பண்றேன், அவங்களுக்கு வந்து நான் என்னோட கருத்து என்னன்னா, இது வந்து அவரோட பர்சனல். இதை பத்தி நீங்க போய் ஆதரவு தெரிவிக்கணும், வி ஸ்டாண்ட் வித் விஜயன் தான் நிக்கிறதோ, இல்ல இதுக்கு வந்து காரணம் வந்து திமுக தான் இதுக்கு காரணம், இது வந்து அரசியல் இருக்கு, இது அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க, இந்த காரணம் கற்பிக்கிறதோ, இதை வந்து இதை தவிர்த்துருங்க முற்றிலுமா. அது வந்து அவங்களோட தனிப்பட்ட, அது வந்து பர்சனல். அவர் அரசியலா முன் வந்திருக்கிறாருன்னா அவர் அரசியலா நோக்கி என்னென்ன கேள்விகள் முன்வைக்கணுமோ அதை நோக்கி கேள்வி முன்வைக்கலாம். அதே மாதிரி திமுக நோக்கி உங்களுக்கு கேள்வி முன்வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேள்விகள் முன்வைக்கிறீங்க. இது முழுக்க அவங்களோட பர்சனல் அரசியல் கூடாது, அரசியல்ல பர்சனல் கலக்கக்கூடாது. அதான் என்னோட ஸ்டாண்ட். ஆனா அதை வச்சு என்ன கேள்வி கேட்கணும்னு நீங்களே சொல்லிடுவீங்களா? அதான் அதை வச்சுதான் பேசுவாங்க மதன் ப்ரோ. அதை தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, தடுக்க முடியாதுங்கிறதுலாம் இது இல்லை. ஏன்னா இது சொல்ற மாதிரி ஊர்வாயை மூட முடியாதுங்கிறது தான் நம்மளோட இது. நான் என்னோட இது சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா இது எதுவுமே தெரியாதது இல்லை. நான் என்னோட இது என்னோட கருத்து. இதை ஏத்துக்கிட்டு இது பண்றவங்க பண்ணட்டும், இல்ல இதை கிரிட்டிசைஸ் பண்ணணும், இது தப்புன்னு பேசுறவங்க தாராளமா பேசலாம். என்னோட இது அவ்வளவுதான். இதுக்கு நான் மெயினா இது வந்து அரசியல்னா இதுக்கு ஒரு கட்சி காரணம், இது அரசியலுக்காக இது பண்றாங்கிறது கொண்டு போக கூடாதுங்கிறது என்னோட ஒரே இது வந்து பர்சனல். அதுல அரசியலை கலக்காதீங்க. அவ்வளவு அரசியலுக்காக நீங்க அதை கொண்டு போறதே தாவைக்க தானே. எது பண்ணாலுமே டிஎம்கே தான் காரணம்னு, எது பண்ணாலுமே டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு கொண்டு போறதே தாவைக்க தானே. யார் அரசியல் பண்றாது? அதைத்தான் இப்ப நான் சொன்னது முழுசா கேட்டீங்களான்னு தெரியல. நான் சொன்னதே அவங்களுக்கு தான் சொன்னேன். இப்ப விஜய் கிரிட்டிசைஸ் பண்றவங்க தாராளமா கிரிட்டிசைஸ் பண்ணட்டும். நீங்க விஜய் வந்து இப்படி பண்ணினது தப்பு, இப்படி கோர்ட்ல ஒரு இதுல இருக்கும்போது இது பண்றாங்க, அவர் கிரிட்டிசைஸ் பண்றது தாராளமா பண்ணிட்டு, நான் வந்து ஒரு விஜய் ஃபேன், நான் டிவிகே சப்போர்ட்டர், நான் ஒரு விஜய் ஃபேனா, நான் விஜய் ஃபேன்ஸுக்கும் டிவிகே சப்போர்ட்டருக்கும் நான் என்னோடது என்னன்னா, நம்ம வந்து இதுல வந்து வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணானவோ, இல்ல இதுக்கு காரணம் திமுக தான் காரணம், இதுல அரசியல் பண்ணிட்டாங்கன்னு போது இது எந்த கருத்தும் போய் நிக்க வேண்டிய தேவையில்லை. இது வந்து முழுக்க அவரோட பர்சனல். இதுல அரசியல் கொண்டு போய் இது பண்ணாதீங்கிறத தான் சொல்றேன் நான். அவ்வளவுதான். நீங்க தாராளமா திமுக இருக்கிறவங்க, மிச்ச கட்சியில் இருக்கிறவங்கள விமர்சிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து விமர்சிக்காதீங்க, பேசாதீங்கன்னு சொல்றதுக்கான இது எனக்கு இல்லை. நான் என்னோட சப்போர்ட், நான் சப்போர்ட் பண்ற கட்சிக்கும் நான் இது பண்ற இதுக்கும் என்னோட இதுல சொல்றேன். அவ்வளவுதான். எதுவாக இருந்தாலும் அவங்க லீகலா இருக்க போது, அவங்க லீகலா ஃபேஸ் பண்ண போறாங்க, வரப்போகுது. அவ்வளவுதான். There is nothing under in this blue sky. நான் பேசுனது கேட்டுச்சா?
கேட்டுச்சு மதன். ஆனா சும்மா இதெல்லாம் விட்டுட்டு சும்மா யோசிச்சா, ஆனா இந்த 1 மந்த்ல ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஃபுல்லாவே ஒரே விஷால் இல்ல விஷால் ப்ரோ, ஒப்பீனியனை சொல்லுங்கன்னா அப்படி போடு சாங்க பத்தி சொன்னீங்களே அருமை தம்பி. அப்படி போடு இல்லையா அதையோ, அதுதான் அந்த பாட்டுல ஏன் கன்ஃபியூஷன் ஆகுறீங்க? என் மனசுல சன்னா அந்த பாட்டு, அந்த பாட்டா அது? அந்த பாட்டு என்ன தானங்க வரும், யார் இவனோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அண்ணா வந்துட்டு அப்படியே இந்த இதுல இருந்து வந்து குளிச்சு அப்படி நீச்சல் எல்லாம் போடுவாரு. என் மனசுல நீ இருக்கியே, அந்த பாட்டு தானே அது? ஐயோச்சை, அந்த பாட்டு நான் சொல்லலையா, எனக்கு அந்த பாட்டே மைண்டுக்கு வரலையா. நான் சொன்னது இந்த பாட்டுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் இன்ஹெரிட் ஆயிருக்குன்றதுக்காக ஒரு ஊமையா சொல்ல வந்தேன், தப்பா எதுவும் சொல்லலையா. சரி, சரி. என்னப்பா இருக்கு பரணி ப்ரோக்கு நீங்க சொல்ல வர்றது, நீங்க இன்னைக்கு ராத்திரி விடிய விடிய கிளாஸ் எடுத்தாலும் பரணி ப்ரோக்கு புரியாது. ஆமா. இல்ல பரணிக்கு இப்ப என்னன்னா, என்னது நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படத்தை பத்தி பேசுவான், அதுதான் பாக்குறான். என்னடா எங்க சான்ஸ் கிடைக்கும் உள்ள புகுந்து அதை பத்தி பேசலாம். அதெல்லாம் இல்ல, கண்டினியூ கண்டினியூ சொன்னது அவர்தான், சும்மா இருங்க. சார் ப்ரோ, இருந்தாலும் இருந்தாலும் இருங்க. இருந்தாலும் கக்கிட்டீங்க. ஓகே ஓகே சார் ப்ரோ. நாளைக்கு ஐயோ இது சத்தியமா பிராமிஸா வன்மம் கிடையாது, தயவு செஞ்சியா என்ன அசிங்கமா திட்டாதீங்க, உண்மையாலுமே வன்மம் கிடையாது அது. நான் அந்த படத்தை ஏன் சொல்றேன்னா, அது அந்த மாதிரி ஒரு தெரியலங்க. அவங்க சும்மா இவங்கள தனியா அவங்க தனியா அப்படித்தானே இது பண்ணிருக்கோம். இப்ப சேர்த்து பார்த்தோன்னே டக்குன்னு அந்த படம் தான் ஞாபகம் வருது எனக்கு. அப்படி இருந்துச்சு. தயவு செஞ்சு கமலு கோத்து விட்டு ஒண்ணு பொழந்துருவேன் கமலு. ஐயோ பிரகாசனா, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? இதுக்கே நான் வேற ஒரு காரணத்துக்காக சிரிச்சேன். இல்ல இதுக்கே நான் வேற ஒரு காரணத்துக்காக சிரிச்சேன். பட் அதை சொல்ல முடியாது ஓப்பன் பேசுறதுனால. நம்ம அதனால வேற யாராவது இதை பத்தி பேசுவோம். அடுத்த டாபிக் பேசுறோம். அந்த லீடர் டீசர், அது என்ன டீசர்? சுகுமார் ப்ரோ நாங்க இதை பேசி லீடர் டீசருக்கு போங்க, நீங்களே வாங்க சுகுமார் ப்ரோ. என்ன ப்ரோ ஏங்க ஏன் புரியல எனக்கு. அதாவது இல்ல ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு டாபிக் பேசணும்னு நினைச்சீங்க, அதை பேசிட்டீங்க. நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டேன். மதன் அவர் ஒப்பீனியன் சொல்லிட்டாரு. அதை பத்தி லீடர் டீசர் பத்தி சொல்றேன். என்னன்னா தலைவன் எப்பவுமே மாஸ் தான். அது வந்து சும்மா கலாய்க்கிறதுக்காக நான் சொல்லல. கலாய்க்கிறது மாதிரி எடுத்துக்கணும்னா உங்க இஷ்டம். மட்டும் சொல்றேன், அவரு ரொம்ப ட்ரோல் பண்றாங்க, அவர் எல்லாரையுமே வந்து அவர் வந்து ட்ரோல் பண்ணாங்க, எல்லாமே நடந்தது. பட் ஆனா ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல இந்த படத்துல, ஃபர்ஸ்ட் செகண்ட் படத்துலயே அதுவும் அது சூப்பரா பண்ணி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை செலக்ட் பண்ணி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைரக்டரை செலக்ட் பண்ணி, அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு கதையை வந்து இவர் செலக்ட் பண்ணி இவர் பண்றாரு அப்படின்னும் போது, அந்த டீசர் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வரும்போது யாரும் ஒரு ட்ரோல் பண்ணல. இந்த டீசர் வரும்போது கூட வந்துட்டு எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அது பார்க்கும்போது அதோட படத்துல ஒர்க் பண்ண எல்லாரோட ஹார்ட் ஒர்க் வந்து கிளியரா தெரியுது. மெயினா துரை பின்னிட்டாரு. அவர் வந்துட்டு படம் பார்த்தா ஃபுல்லா தெரியும். பட் ஆனா இதுவரையும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விதம், அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரையும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல நல்ல ஒரு இதுவா செட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டீசர், ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. இன்னும் அமைதியாயிடுச்சு. மாவீரன் கேக்குது சொல்லுங்க மாவீரன். சொல்லு ப்ரோ, எனக்கு லீடர் டீசர் வந்து நல்லா தான் இருந்தது. பட் இது என் ஒப்பீனியன் தான். அவர் சுற்றி இருக்கிற எல்லா டெக்னிக்கல் விஷயமா இருந்தாலும் ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் அவர் வந்து லெஜெண்ட்ல எப்படி டைலாக் டெலிவரி பண்ணாரோ அதே மாதிரி தான் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. பட் ஆனால் படமா பார்க்கும்போது அந்த படத்தோட இது ஃபார் பெட்டர். இது என் ஒப்பீனியன். அவரு வந்து ஆக்டிங் வைஸ்ல எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. டீசர் வச்சு சொல்றேன், ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். பட் டீசர் பொறுத்த வரைக்கும் அவர் டைலாக் டெலிவரி எல்லாமே நான் லெஜெண்ட்ல பார்த்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து சொல்லுங்க.
ஏங்க நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. எல்லாரும் ஒரு முடிவு அதாவது அப்புறம் இன்னைக்கு பரணி ப்ரோ ஒரு படம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு, வாய்ஸ் ஆஃப் இந்திர ராஜப் அப்படின்னு ஒரு படம். அது அவர் வந்து ஒரு 2 வரியில கடந்து போயிட்டாரு. பட் ஆனா அந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. பிளஸ் அந்த படத்துல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு வெளியே வர முடியல, அவ்வளோ ஒரு ட்ராஜடியான ஒரு படமா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும், அது நல்ல படம். அது அந்த ஈரானியன் படம் சொன்னீங்களா, அதுவா பரணி? அதேதான். அது ஆக்சுவலா ஓகே. டர்க்கி படம். அது ஆக்சுவலா அவங்க எடுத்த படம். ஓ, பட் ஆனா டர்க்கிஷா? கதை வந்து ஓகே ஓகே. இஸ்ரேல் காசா அட்டாக் கதை. ரொம்ப கொடுமையா இருந்தது, ரொம்ப த்ரில்லர். அதாவது வந்து வெறும் வாய்ஸ் வச்சே ஒரு த்ரில்லர் படம் பண்ண மாதிரி இருந்தது. எட்ஜ் ஆஃப் தி ஷீட் த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. கடைசி கிளைமேக்ஸ்லாம் வந்து பக் பக்குன்னு இருக்கும். ப்ளஸ் கிளைமேக்ஸ் வரும்போது ரொம்ப ட்ராஜடியா முடிச்சாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது ஒரு ரியல் ஸ்டோரின்னொடனே இன்னும் கண்டிப்பா அது வந்து எல்லாரும் பார்க்கணும். ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம ஒரு நியூஸ்ல வந்து ஒரு கார்டுல கடந்துருவோம், ஒரு சின்ன கார்டு மாதிரி போட்டு அதை நவுத்திடுவாங்க. பட் ஆனா அது 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 உள்ள இருந்து அப்படியே காட்டியிருக்காங்க. ப்ளஸ் நல்லா மேக்கிங் பயங்கரமா இருந்தது. ஒரு ஒரிஜினல் வாய்ஸ் ஃபுட்டேஜ் வச்சு அதை சுத்தி அவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்க அந்த வேர்ல்டு வந்து பயங்கரமா இருந்தது. ரொம்ப சின்ன படம் தான், ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. சூப்பர் ப்ரோ, பாத்துருவோம். ஒரு அன்னைக்கே சொன்னாரு, கண்டிப்பா பாக்குறேன். ரொம்ப ஒரு மாதிரி இன்னைக்கு ப்ரோ. ஏன்னா அந்த படம் முடிஞ்சு அந்த டைட்டில் போடுற வரைக்கும் நான் ஆஃபே பண்ணல. ஏன்னா அது அப்படியே அது கொஞ்ச நாள் அது ப்ராசஸ் பண்றதுக்கே டைம் ஆச்சு. அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு ட்ராஜடியா முடிச்சாங்க அந்த படத்தை. ரியல் ஃபுட்டேஜ், அந்த பொண்ணு அதுல பேசுறது, அது இவ்வளவு எல்லாமே ரொம்ப ட்ராஜடி ட்ராஜடியா இருந்தது. யாரும் பார்க்கவே மாட்டாங்க தலைவர். ஆனா வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லர் எஃபெக்ட் இருக்கும். நீங்க எதுவுமே அதை பத்தி படிக்காம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். என்ன பண்ண போறாங்க, அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்ற மாதிரி இருக்கும். பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா தலைவர், பாக்குறோம். இன்னைக்கு ஒரு 2-3 டாபிக் பாக்கி இருக்கு. என்ன அதை பத்தி பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியே போங்க. பவளமல்லி பாட்டு வந்திருக்கு, எதுப்பா விஷால், பேசிட்டீங்களா? யார பத்தி? ஆனா இல்ல, பவளமல்லி பாட்டு வந்திருக்கு, சாய் பாட்டு கேட்டீங்களா? இந்த பாட்டு கேட்ட உடனே ஓ, பிடிக்கலையா? பவளமல்லியா? ஆமா. அப்புறம் வந்துட்டு என் தலைவனுக்கு, அண்ணா பவளமல்லியா? நம்ம தலைவனுக்கு இன்னைக்கு பர்த்டே. என்ன இது, எதுவும் பேசாம போனாலும் இது நல்லா இருக்காது. நீங்க பேசுங்க விஷால். நான் என்ன, நீ யாருமே என் விஷால்? தலைவனை பத்தி நான் எத்தனை வாட்டிங்க பேசுறது? மத்தவங்க பேசுறோன்னு நம்ம காதுக்குள்ள கேட்போம். இல்ல விஷால் ப்ரோ, அந்த இதுல சொல்லுங்க வர மதன். மாதிரிதான். யார அவங்க வந்து கேட்டாங்கன்னா எங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னா, யாருங்க யாருமே கேட்க மாட்டாங்க, நீ யாரும் சொல்லிடுங்கிற மாதிரிதான். நீங்களே சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். இல்ல தலைவா, அப்படிலாம் இல்ல. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. பவளமல்லி பாட்டு எப்படி இருந்துச்சு? உண்மையா இருந்துச்சு. நான் இன்னும் கேட்கல, ஆனா பாத்துட்டேன். சரிப்பா, சரி, ஓகே. நம்ம ஆரம்பிப்போம். நீ வந்து எந்த படத்துல இருந்து ஆரம்பிக்கிறன்னு ஆரம்பி, இல்ல வந்து வரப்போற படங்கள் மென்டல் மேனேஜ் பத்தி ஆரம்பிக்கணும் ஆரம்பி. ஆனா யாருமே பேசலன்றது வருத்தம் தெரியும், இது பண்ண வேண்டாம். படம் பேசும் எப்பவுமே அவர் பத்தி. ஆனா சுகுமார் ப்ரோ, உங்க படம் ஒண்ணு வருது, நீங்க இப்போ பாருங்களா? எந்த படம்பா? யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். இந்த படம் இல்லப்பா அது என் படம் இல்ல. அது எனக்கு தெரிஞ்சு வந்து அது நான் அந்த படத்தை இந்த படத்தை இல்ல, இந்த வாரம் வந்து பிரீமியர் பண்ண எந்த படமும் நான் பார்க்கல. ஒரு படம் கூட நான் பார்க்கல. எல்லாத்துக்குமே பிரீமியர் இன்வைட் வந்தது. எனக்கு எல்லாத்துக்குமே இன்வைட் வந்தது. ஆனா எதுக்குமே எனக்கு தெரியல, இந்த வாரம் படம் மட்டும் வந்து ஏன் இன்ட்ரெஸ்ட் வரலன்னு தெரியல. அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் பார்த்துட்டேன். ஆனா பேச முடியாது, அதானே? ஆமா, பேசல. அது என்னன்னா, இந்த வாரம் வந்த படங்கள்ல என்ன படம்னு உனக்கு தெரியும்? சோ காதல் ரீசெட் ரிப்பீட் நான் சொல்லிடுறேன். ஒண்ணு மறைக்க ஒண்ணு நாளைக்கு ரிலீஸ். அதையும் சொல்லல, நாளைக்கு சொல்றேன். மத்த எதுவுமே படம் பேர் சொல்லலாம்ல? இல்ல வேணாம் சார், அது நாளைக்கு வீடியோ போடுவேன் அதை பத்தி. பேர் சொல்லலாம், வேணாம் பரவாயில்ல. இல்ல ரிவ்யூ விடு, பேர் மட்டும் சொல்லிடு. இப்ப நான் சொன்னல நாங்க உங்ககிட்ட அண்ணா இல்ல, தனியா வரேன். இல்லப்பா, நீ பேர் மட்டும் சொல்லலாம், தப்பு இல்ல. ஓ பட்டர்ஃப்ளையா? அதான் என்ன புரியலையே, நாங்க என்ன ரிவ்யூவா கேக்குறோம்? ஏங்க வேணாம், விடுங்களேங்க, அது விருப்பம் இல்ல, விடுங்க. இல்ல விஷால், ஓ பட்டர்ஃப்ளையா முஸ்தபாவா அப்படி கேக்குறேன். அது இருக்கு. அப்புறம் இல்ல, யாரா அந்த பையனை பாத்துட்டேன், அதானே வெளிய சொல்ல கூச்சப்படுற. நான் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேக்குதா? கேக்குது ப்ரோ. யாரு?
இல்ல சாரி பரணி, நீங்க சொல்லுங்க, எனக்கு விட்டு விட்டு வருது. இல்ல நாளைக்கு நான் வந்துட்டு வதம் பார்க்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காதல் ரீசெட் ரிப்பீட்டு, இல்லைன்னா முஸ்தபா இந்த மாதிரி ஏதாவது 2 படம் தான் பார்க்க முடியும் மோஸ்ட்லி நாளைக்கு. ஏன்னா மற்ற கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால 3 படம் பார்க்கலாம் தான் இனிஷியல் பிளான். பட் ஆனா வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. நான் நாளைக்கு 2 படம் பார்க்கலான்னு இருக்கேன், பார்ப்போம். அங்க பிரைட்லாம் ரிலீஸ் ஆகுதா ப்ரோ? எங்க நீங்க இருக்க பிரைடுன்னு ஒரு படம் இருக்குல்ல, சேலம்ல ரிலீஸ் பண்றாங்க. அது நைட் ஷோ தான் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு ரிவ்யூஸும் சரியா வரலங்க. ஆக்சுவலா வந்து அந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு 50% என்னமோ தான் ராட்டன் டொமேட்டோஸ்ல இருக்கு. மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான், ஆவரேஜ். நேத்து வரைக்கும் பார்த்தா ராட்டன் டொமேட்டோ ரிவ்யூ போடலையே ப்ரோ, போட்டாங்களா இப்போ? இப்போ இருக்கும், போய் பாருங்க, எவ்வளவா இருக்கும். அதான் மிக்ஸ்டா தான் வந்தது, அது பாப்போம். அந்த ஹாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேஷன் படம் வருது. உங்களுக்கு அனிமேஷன் படம் பிடிக்கும்னா போய் பாருங்க. நல்லா இருந்தது, ட்ரைலர் பார்த்தேன். ஆமா, அந்த படத்துக்கு செம பாசிட்டிவ் ரிவ்யூஸ். நான் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீக்கெண்ட் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லா படமும் பார்க்கணும்னு இருக்கு. ஒரு 6 ஃபிலிம்ஸ் இந்த வீக்கு அட்லீஸ்ட் பார்க்கலாம். 5 or 6 ஃபிலிம்ஸ் பார்க்கணும். இதுதாங்க வேணும். மலையாளம் கூட ஒரு படம் வருதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ, அத்தியாயம் 1 அப்படின்னு, சம்பவம் அத்தியாயம் 1 நினைக்கிறேன். அது நல்ல, அது எப்படி எதனா ப்ராமிசிங்கா இருக்கா? எங்க நாளைக்கு தாங்க ரிலீஸ். இல்ல ட்ரைலர் எதனா பாத்தீங்களான்னு கேட்டேன். எதுவும் பார்க்கல. ட்ரெய்லர் பார்த்தேன், விஷுவல்ஸா நல்லா தான் இருக்கு. பட் நம்ம கதையா நமக்கு எப்படின்னு தெரியல. அது ரிவ்யூஸ் நல்லா வந்துச்சுன்னா மேபி வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு வந்தது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா எடுத்துக்கலாமா? எந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோ? அவர் எதை கேட்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பரணி இருங்க பிரசவா. சரி ஓகே, தெரியல. சீரியஸா கருப்பா? விஷால் ப்ரோ, நீங்க கற்பூரம் ப்ரோ. நீங்க வேற இந்த வாய்ஸ்ல வந்தீங்களா? மதன் ப்ரோ பேசுற பாரு குறுக்கிட்டீங்களா? சரி ஓகே, நான் அப்படின்னு நினைச்சிட்டேன். டக்குன்னு அப்புறம் போன் இல்ல ஃபர்ஸ்ட் அதான் அதை ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுவோம். இப்ப பேசிக்கொண்டிருப்பது ஆதி அல்ல, SRS. ஏன்னா நாளைக்கு ரெக்கார்டிங் கேட்கறவங்க வந்து இமேஜ் மட்டும் தான் இருக்கும். இல்ல அதுக்கு இருந்தாலும் ஒரு டிஸ்க்ளைமர் எதுக்கும் போட்டுக்கோம். கேட்கறவன் டக்குனு கேட்டுட்டு ஆதி தான் பேசிட்டு இருக்காரு கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு கூடாதுல்ல. அதனால ஃபர்ஸ்ட் எப்பவுமே இவர் பேசும்போது இப்போ தற்போது பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் SRS. அவர் வந்தாருன்னா தனியா போட்டுக்கோம். இல்ல இது அபிஷியல் அன்அபிஷியல் அடுத்த விஷயம், அவங்க பர்சனல் விஷயம். பட் ஆனா என்ன அன்வான்டட் விஷயம் வேணா சொல்லிக்கலாம் சார். அது அபிஷியல் அப்படி இப்படின்னா அடுத்த விஷயம். நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேற மாதிரி ஒரு நம்ம பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது ஓகே. இப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருந்தாங்க சங்கீதா, அவங்க அவங்க 2 பேரும் ஒன்னா போறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. அதை திரும்ப பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ற மாதிரி தானே இருக்கு. இப்ப இவ்வளவு உண்டுதான். என் பாயிண்ட்ல அது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா சில பேர் கோச்சிக்குவாங்க. அதுல நான் சொல்றேன், ஏன்னா அவங்க விருப்பம் தானே சொல்லுவாங்க. இருந்தாலும் சொல்லிடுறேன். கல்யாண வயசுல பையன் இருக்கும்போது நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட உணர்ச்சி, தனிப்பட்ட விஷயம், அது இல்ல வாழ்க்கைங்கிறது தனி. ஆனா கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கும்போது இவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவங்க ஒரு நடிகை கூட தனியா சுத்திருக்காங்க, கண்ண உறவா அப்படின்னு என்னமோ சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிறாங்க. அந்த கேஸ்ல நோட்டீஸா எப்படி லீக்காச்சு அப்படி இப்படி லீக்காச்சு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த விஷயத்தை வந்து அதுல விஷயம் நிறைய மென்ஷன் இருக்கு. நான் வந்து அவங்க விருப்பத்திற்காக இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு ஈவெண்ட்ல போய் அதை பண்றது, அதுதான் எனக்கு தப்பா பட்டுச்சு. இது வந்து இது தேவையில்லை. நமக்கு வந்து நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கோம். நமக்கு வந்து ஒரு பையன் கல்யாண வயசுல பையனே இருக்கான், அந்த பையன் இப்போ டேரக்டரே ஆயிட்டான். ஓகே, இப்போ அவ்வளவு பெரிய பையன் இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்க சில பேர் அது அவங்க ஏஜுக்கு என்ன இருக்கு, ஏஜுக்கு லிமிட் இருக்கலாம். அது வந்து நான் சொல்லுங்க, லீகலா டைவர்ஸ் ஆனதுக்கு லீகலா கல்யாணமே பண்ணிட்டு டைவர் கூட்டு வந்து அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட இதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க சொன்ன கருத்துக்கு நோட்டீஸ்ல வந்து நான் அதை தான் வெறுப்பேற்றுறேன் அப்படின்னு, அதாவது நீ டைவர்ஸ் கேஸ் கொடுத்தா நான் உன்னை பழி வாங்குறேங்கிற மாதிரி இந்த ரிவெஞ்ச் மோட்ல தான் இருக்குது. இப்ப இது வந்து கட்ஸுங்கிற அடிப்படையில இப்ப சுகுமார் போட்டு ட்வீட் போட்டிருந்தாரு, கட்ஸ் வேணும் அப்படின்னு. எனக்கு அவங்க சொன்ன விஷயத்த திரும்ப நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு வகையில நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு வந்து சொல்றது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதாவது எப்படிதான் கொஞ்சம் எப்படி கேட்ட எப்படி முன்னுதாரணமா எப்படின்னு சொல்லும்போது மதன் கூட சொன்னார்ல, முன்னுதாரணமா எப்படி, நான் முன்னுதாரணமா இவங்க இதை எடுத்துக்குவாங்கன்னு சொல்ல விரும்பல, நான் அப்படி சொல்ல விரும்பல. நான் சொல்ல வார்த்தை என்னன்னா, இதுக்கு ரசிகர்கள் வந்து இதுக்கு சில பேர் முட்டுவாங்க, எல்லா ரசிகர்களும் முட்டு கொடுக்க போறது கிடையாது. மதன் சொல்லிட்டாரு, அவருடைய பாயிண்ட்ல சொல்றாரு, இது வந்து பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டாரு. இது மாதிரி திட்டுறவங்க திட்டிக்கிங்க, டிஎம்கே காரங்க திட்டினா பண்ணிக்க. ஆனா உடனே டிவிகே காரங்க வந்து டிஎம்கே மேல பழி போடாதீங்க, இதெல்லாம் இது அவங்க பர்சனல் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க யார் சைடு ஸ்டாண்ட் இருக்காங்க, ஆதரவாவோ எதிர்ப்பாவோ இல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது இவரோட சாய்ஸ், அதாவது அவருடைய ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்ன முன்னுதாரணங்கிறது அது கிடையாது. இப்ப நார்மலைஸ் பண்றதுன்னு சொல்லி சில பேர் நார்மலைஸ் ஆமாண்டா அப்படித்தானே பண்ணுவோம், இப்ப என்ன அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்றாங்கல்ல,
அதுதான் இப்ப நமக்கு நான் சொன்ன முன்னுதாரணம் சொன்னது. இது வந்து ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் பத்திலயும் நம்ம நார்மலைஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல, அதைத்தான் நம்ம சொன்னது. ரைட். இன்னமும் அதாவது நம்ம ஒப்பீனியன் அப்படி பார்த்தா அது ரொம்ப 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 தப்பு. தார்மீக அடிப்புல ரொம்ப தப்பு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இல்ல அததான் கட்ஸ் இருக்கு, அது இது இந்த மாதிரி போடுறாங்களே. அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து வெளியே போனா இந்த மாதிரி பண்றாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அதை திரும்ப வேணும்னே பண்றது அப்படின்றத பத்தின இப்ப ஒரு 4-5 வருஷமா இதைதான் பண்ணிட்டு இருந்த மாதிரி தானே இருக்கு. அதை இருக்கு. சரி, ஏதோ ஒரு இன்டர்வியூல த்ரிஷா சொல்லியிருந்தாங்களே சிஎம் ஆகணும்ட்டு, அதுக்காக ஆரம்பிச்சிருக்காரா கட்சி எப்படி? இல்ல எஸ்ஆர்எஸ் ப்ரோ, எனக்கு ஒரு நிமிஷம் பிரகாஷ் ப்ரோ. எனக்கு எப்பவுமே நான் யாருக்குனாலும் நான் இது இப்போ பேசுவேன். நான் இது வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஒன் சைடரா எப்பவுமே போகக்கூடாதுன்னு யோசிப்பேன். எஸ்ஆர்எஸ் வந்து இப்போ வர்றாரு பேசுறாரு, ஓகே. இவர் இதுக்கு முன்னாடி எப்ப கரெக்டா வந்தாருன்னா கரூர் இஷ்யூ அன்னைக்கு தான் வந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப இங்க வந்தாரு, இவ்வளவு நேரம் பேசினாரு, ஓகே. இது எதுக்கு இப்ப அவங்க சிஎம் ஆக்கணும்னு எப்பயோ ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்களே, அதுக்காக இதை பண்றாரா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப 15 நாளைக்கு முன்னாடி நானும் ஆதியும் 2 பேருமே, ஒரு நிமிஷம், 15 நாளைக்கு முன்னாடி நானும் ஆதியுமே இதே ஸ்பேஸ்ல பேசியிருக்கிறோம். நீங்க இதுக்கு அப்புறம் இப்ப வரீங்களான்றது தெரியல. நான் அதை சொல்ல வரல ப்ரோ. பக்கத்துல உங்களுக்கு என்டர்டெயின் ஆகணும்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு. மேல த்ரிஷா விஜய் அந்த டாபிக்லயே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் வேணா நீங்க அங்க தாராளமா போங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நீங்க நினைக்கிறத அவரும் அடிக்கடி ஸ்பேஸ் வரவர் தான் லிசனர்ல இருந்திருக்காரு. ஸ்பீக்கர்லயே 2-3 தடவை வந்திருக்காரு. 15 நாளைக்கு முடியாது, 10 நாளைக்கு முடியாது. அவரும் அதை பேசித்தானே இருக்காங்க 2 வாரத்துக்கு. அதனால நம்ம ஒருத்தர் இந்த இதுக்காக சொல்லி தனியா பிளேம் பண்ணக்கூடாதுல்ல. கேட்கறது நம்ம கருத்து இல்ல நம்ம பேசுறோம் இல்ல ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயிடலாமே தவிர அப்படி தனியா பிளேம் பண்ண வேணாம். ஆக்சுவலா என்னன்னா இப்ப இவர் கேட்கறாரு, அது வேற விஷயம். அது என்ன சொல்றேன், அந்த டாபிக் அன்வான்ட் டாபிக், அது நமக்கு வேணாம். அது கிறிஸ்தா அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள கொண்டு வரணும். அவங்க வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு போறாங்க, நம்ம அந்த டாபிக்ல போக வேணாம். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா இந்த பிலோ த பெல்ட் அப்படிங்கிற மாதிரி போறது, அது நமக்கு அது வேணாம். அந்த டாபிக் ஸ்கிப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. சிறுத்தை சிவா விஜய் சேதுபதி மூவி வரும் டாக் போயிட்டு இருந்துச்சு, என்ன ப்ரோ ஆச்சு? இல்ல இப்ப என்ன விருப்பத்திற்காக வரா போல இருக்கு. சிறுத்தை சிவா ஆரம்பிக்கும் போது சிறுத்தை சிவா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. டாபிக் மாத்திரம் வந்திருக்காரு நினைச்சுக்குவோம். அவர் அஜித் கூட தாங்க படம் பண்ண போறாரு, விஜய் சேதுபதி கூட படம் பண்ணல. விஜய் சேதுபதி வந்து மகிழ் திருமேனி கூட படம் பண்ண போறாரு. மகிழ் திருமேனி, சரதா கபூர், அப்படி விஜய் சேதுபதி காம்பினேஷன்ல அவங்க படம் வரப்போகுது. சஞ்சய் தத் தான் வில்லன். ஹிந்தி தமிழ் பைலிங்குவல்னு கேள்விப்பட்டேன். சஞ்சய் தத் இல்ல ஹிந்தி தமிழ் மெயின் வந்து எடுக்கிறது ஹிந்திக்காக எடுக்கிறாங்க. ஹிந்தி தமிழ். மகிழ் திருமேனினோடனே ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நல்லா இருக்கட்டும், சூப்பரா வரட்டும். தலைவா, மயில் திருமேனி எங்க ஆர்மியை போட்டு ஏகேதான் தலைவா அடிச்சாங்க. நம்ம தப்பு பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதுவுமே இப்ப கேம்ப் ஆட் எத்தனை பேர் அடிச்சாங்க. கேம்ப் ஆட் வாய்ப்பு கொடுத்தாச்சு. அவர் நல்லா செட்டில் ஆயிட்டாரு, நல்லா இருக்கட்டும். மயிலோட அடுத்த படம் போயிட்டு வேணாம், நல்ல டைரக்டரா பண்ணுங்க தயவு செஞ்சு. ஆதிக்கும் வேணாம்னா இப்ப எங்க போறீங்க? இப்ப ஆதிக்கு தாங்க அடுத்த படம் பண்றாரு. மத்த ஹீரோ கூட பண்ணலாம் ப்ரோ. தலைவா சிறுத்தை சிவா மத்த ஹீரோக்கு போனா அவர் வந்துட்டு ஃபன் பண்ணி விட்டு வந்துடுறாருங்க. நல்ல படம் பண்றாரு. எங்களுக்கும் ஃபன் தான் தலைவா பண்றாரு. ஏன்னா எங்க படம் தப்பிச்சிருது. வில்லேஜ் சப்ஜெக்ட் மூவி வந்து இப்ப ரொம்ப நாள் மாதிரி இருக்கு. அவர் மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட் மூவி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தலைவா அது அவர்தான் எடுக்கணுமா? இல்ல யாராச்சும் கார்த்தி வச்சு ட்ரை பண்ணலாம்ல. சூர்யா கார்த்தி அப்படி வரீங்களா? சூர்யா வேணா கார்த்தி வச்சு ட்ரை பண்ணலாம். கார்த்தி அவரு உஷாரு தலைவா, அவரு நல்ல நல்ல டைரக்டர் தான் போவாரு. நம்ம ஆளுதான் இந்த மாதிரி யாரு பண்ண போறாருன்றாங்களே. இருங்க அதுவும் வந்து. ஆமா, இவர் ஆதிக்கும் பிரகாசன் சொன்னாரு, ஆதிக்கும் கார்த்தியும் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆதிக்கே வேண்டாம். அவன் படம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருக்குமே பிடிக்கல. எங்க வீட்டுல எல்லாரும் பார்த்துட்டு ஜிபி பார்த்துட்டு திட்டதான் செஞ்சாங்க என்ன. எனக்கு தெரிஞ்ச ஆதிக்கே பண்ணக்கூடாது. எல்லாரோட ஒரு படத்தோட நிப்பாட்டிருந்தேன். அது அந்த சிறுத்தை சிவா எப்ப உள்ள வந்தாரோ அப்ப இருந்து இந்த பிரச்சனை இருக்கு தலைவரே.
அவன் சித்த சிவா என்ன மாய சூனியம் வச்சான்னு ஜிபியும் தெரியல. வேணான்றீங்க, சிவாவும் வேணான்றீங்க. அவர் வேற படமே நல்ல பண்ண ஒரு மாட்டார் படம் பாருங்க கடைசியில. ப்ரோ, தலைவா. ஒரு படத்தோட நிப்பாட்டி படம் பண்ணாம ரேஸ் கூட போகட்டும், இவங்க 2 பேரும் வேண்டாம் தலைவா. சூப்பர் சூப்பர் ப்ரோ. அவர் அதான் முடியல இருக்காரு நினைக்கிறேன். இல்ல தலைவா அதுதான் நடக்கும். ஜிபி இல்ல எல்லாம் அதுதான் நடக்கும். இல்ல அதுதான் 4 நடக்கும். டைம் பார்த்தேன், அதுதாங்க ஒத்துக்கிறேன். பட் நடக்கும். ஜெனரல் நீங்க ஆடியன்ஸ்க்கு சொல்லிட்டே அந்த இருங்க. படம் பிடிக்கல தலைவா. ஏங்க, ஆதிக்கு அவர் வந்து பேசுறது உங்களுக்கு கேட்கலையா தலைவா? பிரகாஷ் அண்ணன் பேசுறது, யாரு பேசால் ப்ரோ? பிரகாஷ் அண்ணன் பேசுறாரு, கேட்கலையா உங்களுக்கு? கேட்கலையே. பேசுறாரு. அப்படியா? இவ்வளவு பேசி நடுவுல பேசுறாருங்க அவரு. அண்ணா சொல்லுங்கண்ணே. இல்ல அவர் ஆசைப்பட்டதும் நடக்கும். ஆதிக்கும் வேணாம், சிவாவும் வேணாம், என்னண்ணே படமே பெரிய இல்லாம குண்டை இருந்துச்சுனால தூக்கி போடுறா? இருண்ணே அண்ணா, என்னண்ணே ஏங்க என்னென்னமோ நான் சொல்றது சொல்றீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஏதாவது சொன்னீங்கன்னா எப்படி டாபிக்கே புரியாம போயிடும். அதுக்கு வேணா சிவாவும் வேணாம், படமே இல்லாம நடிக்கலாம். நீங்க படமே இல்லாம இருந்தலாம். நீங்களா அதுக்கு இல்ல சிவாவும் இல்லைன்னா படமே இல்லாம தான் இருப்பாரு அவரு. இப்போதைக்கு அந்த 2 படம் தான் பண்ணலான்னு இருக்கிறாரு. அது இல்லைன்னா அவர் ரேஸுக்கு ஜாலியா சுத்திட்டு போயிடுவாரு. ரேஸுக்கு இருக்கு அந்த இதுல ஷெட்யூல்ல ஒத்து வர ஆள் தான் அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு இவங்க பிரகாசனா 2 பேரும் செட் ஆகும். அடையாங்க நீங்க ஒண்ணு சொல்லுங்க. பிரகாசனா பாராரு ஏதாவது சொல்றாரு, போயிடுறாரு. சரி ரைட், நெக்ஸ்ட். பிரகாஷ்னா சரி பிரகாஷ் ப்ரோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பிரசாந்த் நீல் அது ஐயா இதெல்லாம் எதுவுமே சொல்லிட்டு இல்லைங்க, இருந்தீங்க, எதுவுமே இல்லைங்க, எதுவுமே எல்லாமே நம்ம இல்ல அதெல்லாம் உண்மையா நடந்ததா? இல்ல அதெல்லாம் உண்மையா நடந்ததா? இல்ல வந்து மீட்டிங் நடந்துச்சு. இப்ப ஷாலினி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களா, அப்ப கூட வந்து பிரசாந்த் வந்து நேர்ல வந்து பாத்துட்டாரு. அதெல்லாம் சில விஷயங்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்கல்ல, ஒரு சிலருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அவங்க படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க, அதோடய முடிஞ்சு போச்சு. முடிவு பண்ணாங்க அந்த 4வது படிச்சிருப்போம், அந்த பொண்ணு 5வது படிச்சிருச்சு. அப்புறம் அவ்வளவுதான், அதுவும் படிச்சிச்சு, நானும் படிச்சேன், அப்படியே வந்துட்டேன்னு சொல்லி காக்க போல சொல்லுவார்ல, அந்த மாதிரி மீட் பண்ணா சரி படம் பண்ணலாம்னாங்க, அப்படியே வந்துட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது அப்படி அப்படியே போக வேண்டியது. எல்லாம் நம்ம எப்படி சொல்றது, ஐயா இப்ப இந்த இவரு பிரசாந்த் நீலு, அப்புறமேட்டு இன்னொரு டேரக்டர் பேரு, அப்புறம் இன்னொரு டேரக்டர் பேரு பெருசா எதிர்பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுக்கு சேர்த்த சிவா மற்றும் ஆதிக்க ரவிச்சந்திரன், அவ்வளவுதான். ஏன் பிரகாஷ் ப்ரோ இந்த மாதிரி இவங்க இது இப்ப ஜனவரினாங்க, பிப்ரவரினாங்க, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சா ஆரம்பிக்கும் போல் இருக்கு. கண்டிப்பா இப்போதைக்கு ஆரம்பிக்காது, எலெக்ஷன் முடிஞ்சிடும். கருப்பு ரிலீஸ் டேட் எப்படி எலெக்ஷன் டேட்டுக்காக வெயிட் பண்றாங்களோ, இவங்க வந்து எலெக்ஷன் முடியட்டும் வெயிட் பண்ணணும். அது ஒரு ரீசன் சொல்லிக்கலாம்ல. இப்ப ஆக்சுவலா அவருக்கு வந்து ரேஸ் அது மட்டும்தான் எண்ணம். சினிமாங்கிறது என்ன பண்ணுறதோ அடுத்த நாளே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவர் வந்து ஆதிக்கு டோட்டல் கம்ப்ளீட் ரெடியா இருக்கிறாரு. ஒரு 4-5 ப்ரொடியூசர்ஸ் படம் தயாரிக்க ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வரல, அவ்வளவுதான். அண்ணா ஆனா ஒரு டவுட் பிரகாஷ்ண்ணே, இப்ப அதுல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கன்றாங்களே, டேட்ஸ் அதெல்லாம் எப்படி இது? ஆமா, இவர் ஒருத்தருக்கா எல்லா டேட்டும் நான் வீணா போவோம். திரும்ப போய் கேட்டு அவங்க ஒத்து வந்தா நடிப்பாங்க, இல்லைன்னா இல்ல. ஏன்னா இங்க ஹீரோ மேல தானே தப்பு. ஹீரோ வந்து அவரே சொன்னது ஜனவரி மாசம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும், நவம்பர்ல அப்டேட் வரும்னாரு. அப்புறம் ஜனவரி மாசம் போகணும்னாரு. அப்புறம் டேரக்டர் பிப்ரவரி மாசம் ஷூட்டிங் போகணும்னாரு. அப்புறம் பிப்ரவரி ஸ்டார்டிங்ல பிப்ரவரி 2ல ஷூட்டிங் போறோம், அனௌன்ஸ் பண்ணிட்டு கூடிய விரைவில்னாரு. பிப்ரவரி முடிஞ்சு இப்ப மார்ச் வந்துருச்சு. அப்ப இவங்க சொல்லி நடக்கல அப்படிங்கிறப்ப எத்தனை பேர்த்துல இதுல இருக்கு? அதெல்லாம் அப்படித்தான். ஏன் சிம்பிளா எப்படி நம்ம சிம்பு மேல டேரக்டா சிம்பு பழிய போடுறோம்ல, அந்த மாதிரி பழிய போடணும். உண்மையாலே பழிய போடணும். பழி போடலைன்னா நம்ம என்ன பண்றது? ஒரிஜினலா உண்மை அதுதான். நீங்க வந்து பூசி மொழுவுறதுக்கோ மறைக்கிறதுக்கோ இதுல ஒண்ணுமே இல்ல. ஆமாங்க, தப்பு முழுக்க 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 என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரோ, அவர் வந்து ரேசிங்க்கு இருக்கிற அந்த சின்சியாரிட்டி எஃபர்ட்ஸும் வந்து படத்துக்கு போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி. இந்த நடக்கிற விஷயம் எல்லாம் பார்த்தா அதெல்லாம் உண்மைதான் போல் இருக்கு. உண்மைதாங்க. நான் பல தடவை சொல்லிக்கிறேன், நம்ம பேசி 2 தடவை 3 தடவை சொல்லிட்டேன். இப்பயும் சொல்றேன், ரேஸுக்கு அவர் பண்ற ப்ரொமோஷன்ஸ், ரேஸுக்கு அத்தனை ட்வீட் போடுறது, ரேஸுக்கு அத்தனை போட்டோ இறக்குறது, ரேஸுக்கு அத்தனை கிளிப்ஸ் இறக்குறது, ரேஸுக்கு அத்தனை எடிட்ஸ் போட்டு பண்றது, அவ்வளவு பண்றத சினிமாக்கு கொஞ்சம் 1% உள்ள ஒரு 10% வச்சு காமிச்சிருப்பாங்க அவங்க டீம். அவரை விடுங்க, அவர் பண்ணல விடுங்க. அந்த டீம் D1 ஒரு டீம் இருக்காங்க, சுரேஷ்ந்திரன் ஒரு மேனேஜர் இருக்கிறாரு. படத்துக்கு 1% அந்த அப்டேட்லாம் அவங்க படம் வரப்போ வரும்பா அப்படின்னு ரசிகர்கள்ட்ட வெறுப்பா முகத்தை திருப்பதா இருக்கட்டும், போன்ல திட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குல்ல. ஏன் இப்ப படம்னா அதுக்கு மட்டும் என்ன, இதுக்குன்னா என்ன? இல்ல எனக்கு என்னன்னா இது மூலியமா தான் அது, இது இல்லைன்னா அது வந்திருக்காது இல்ல. இப்ப கரெக்ட், அவர் வந்து அவரோட ட்ரீம் நோக்கி போறாரு, எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்றாரு, எல்லாமே கரெக்ட். அந்த ட்ரீமுக்கு விதைங்கிறது இங்க இருந்தானே எடுத்துட்டு போயிருக்காரு, சினிமால இருந்தானே எடுத்துட்டு போயிருக்காரு. இப்பயும் சொல்றேன், இப்ப இது வந்து நம்ம சைக்கிள் ரேஸ் மாதிரியோ இல்ல வந்து கிரிக்கெட் மாதிரி கூட கம்மியான செலவு. கிரிக்கெட்னாச்சும் நமக்கு ஒரு பேட் இருந்தா, ஒரு பால் இருந்தா, நம்ம ஒரு தென்னமட்டம் இருந்தா கூட நம்ம வீட்டுல வந்து விளையாடலாம், ரோட்ல இருந்து விளையாடலாம். நம்ம கிரிக்கெட் நம்ம தனியா ஒரு ஆனா காருங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இது. அதுக்கப்புறம் கார் ரேஸுங்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும், எவ்வளவு பட்ஜெட் என்ன, சாதாரண ஆள் விளையாட முடியும். இந்தியாவில் மோட்டார் ரேஸை பெருசுபடுத்தி கோடீஸ்வரம் மட்டும் தான் விளையாட முடியும். கோடீஸ்வரம் பெரும்பாலான கோடீஸ்வரங்க அவங்க வீட்டுக்குள்ள கை கால் உடஞ்சி இருக்கிறத பார்க்க விரும்ப மாட்டாங்க.
அதனால பயந்துகிட்டே கார் ரேஸ் போக மாட்டாங்க. கார் ரேஸ் எப்படி அப்ப அதுல குறிப்பிட்ட ஆட்கள் தான் போறாங்க. குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆட்களுக்கு நான் இந்தியாவில மோட்டார் ஸ்போர்ட்ஸை உருவாக்கிடுவேன், அப்ப அதுக்கு நான் பயங்கரமா ப்ரொமோட் பண்ணுவேன், நான் பேச வைப்பேன் அப்படின்னு இருக்குல்ல, அதுவே தப்பு. உங்களுக்கு ஆசை இருந்துச்சு, நீங்க போனீங்க, ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிங்க, கலந்துட்டு போறாங்க, பயங்கரமா பண்ணாங்க, பண்ணிட்டு போறாங்க. ஆனா இந்த ரொம்ப குறுகிய ஆட்கள் விளையாட முடியாத ஒரு விஷயத்தை நான் பண்ணுவேன், அதுக்கு பயங்கரமா இந்தியாவில வந்து பெருசா பண்ணி அவர் கற்பனை ரைட்டு ஓகே, அது ஆசைன்னு வச்சுக்குவோம். ஆனா அதுக்கு அவர் போடுற எஃபோர்ட் இருக்குல்ல, அதுக்கு அந்த ப்ரொமோஷன்ல இருந்து பயங்கரமா இது பண்றது இருக்குல்ல, அதை வந்து சினிமாக்குன்னு காமிச்சா அந்த உழைப்பை சினிமாக்குன்னு காமிச்சிருந்தா, ஏன்னா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல ஒரு வெறி இருந்துச்சு. அவர்கிட்ட என்னன்னா எதுவுமே இல்லாதப்ப ஒரு வெறி இருக்குல்ல, அந்த வெறி எல்லாம் இருக்கப்ப ஏன் இல்ல? அப்ப அவர் எத்தனை புதுமுக டேரக்டர் அறிமுகப்படுத்திட்டு எனக்கு என்னன்னா இப்ப வந்து அவரு நிறைய படத்துல வந்து அவரு உடம்பு ரொம்ப அது கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு படத்துல ஒரு இதுல குண்டா இருக்காரு, ஒரு இதுல ஒல்லியா இருக்காருலாம் சொல்றாங்க. ரேஸுக்காக பர்ஃபெக்டா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா உடம்பு போடாம கரெக்டா மெயின்டைன் பண்ற ஒரு ஆள, இப்ப வயசும் ஜாஸ்தி கூட, அப்படிங்கிறப்ப அந்த டைம்லயும் ஒரு ஆள் பண்ணிருக்க முடியும்ல? அது தெரியல எனக்கு. வலிமை டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் கொரோனா அது இதுன்னு சொன்னாங்க. பட் ஆனா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கண்டினியூட்டி எக்கச்சக்கமா மிஸ் ஆயிருக்கும். ஒரு இதுல குண்டா இருப்பாரு, ஒரு இதுல வந்து கரெக்டா இருப்பாரு. சோ அந்த மாதிரி விஷயம்லாம் இப்ப வந்து இவரு இப்ப இந்த வயசும் ஜாஸ்தி, இப்ப கிட்டத்தட்ட 55 வயசு கிட்ட ஆக போகுது. இப்ப வந்து பாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு கடைசி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷமா ஒரு ஷேப்ல வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், ஒரே ஷேப்ல. அப்படிங்கிறப்ப படத்துக்கு யாராவது டேரக்டர்ஸ் கேட்டப்பெல்லாம் வந்து நான் இருக்கிற மாதிரி தான் வருவேன், நான் செய்யறதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு வரோம்னு தோணுது எனக்கு. நம்மளும் அதை ஒத்துக்கிட்டோம், நம்மளும் அதை ஒத்துக்கிட்டு அவர் வந்தாலும் போதும், வந்தாவே போதும், அவர் நடந்தா போதுங்கிற மாதிரி இன்னொருத்தரு அந்த சந்திரமியில இவர் இப்போ காரணமா கேட்காதீங்க, இவரை போட்டு அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும்ல, அந்த மாதிரி ஒருத்தர் பாயிண்ட் எடுத்து இருப்பாரு. இப்படிதாங்க என் பொண்ணையும் பிடிச்சி வம்புடுத்தாருங்கிற மாதிரி, குட் மூவி ப்ரொமோஷன் பை இட் செல்ஃப், அதை சொன்னது சேர்த்து அடிங்கண்ணா அப்படிங்கிறாரு, சேர்த்து அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மங்காத டைம்ல வந்து அஜித்துக்கு வந்து விஜய் கம்பேர் பண்ணும்போது யூத் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு என் பிரதர் சொன்னாங்க. அந்த டைம்ல அந்த கண்டினியூட்டி வந்து இப்ப ரொம்ப யூத் ஃபேனை பொறுத்த வரைக்கும் விஜய் கம்பேர் பண்ணும்போது இப்போ அஜித்துக்கு ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் வந்து வளர்ந்த காலகட்டத்தில் சொல்றேன், இது எத்தனை பேர் தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல பொய்ன்னு சொன்னாலும் சரி, அது அவங்க ஒரு நான் பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன், நான் பார்த்த நியூஸ் வரைக்கும் சொல்றேன். நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மாஸ் நடிகர் ஆகணும்னா, அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகணும்னா, நீங்க அடுத்த கட்ட ஃபேன்ஸ், அதாவது யங்ஸ்டர்ஸை அந்த 13 வயதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த 30 வயசுக்குள்ள இருக்க ஆட்கள் நீங்க நிறைய பிடிக்கணும். அதை பிடிச்சிங்கன்னா நீங்க வந்து மேல 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 போய்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு நாளும் தடுக்காது. படம் சுமாரா இருந்தாலும் பயங்கரமா ஓடும். ஆக்ஷன் ஹீரோ இமேஜுக்கு மாறி பிளஸ் இந்த கொண்டு வரணும். அதுக்கு நீங்க மாசா இருக்கணும், பயங்கரமா இருக்கணும். அதுக்கு மேல வந்து அந்த கெத்து அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயங்களோட ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் சொல்லும்போது அதெல்லாம் இருக்கும். அது போக ஸ்டைலிஷா இந்த ஹேர் ஸ்டைலை மாத்துறது, காஸ்டியூம்ஸ்ல சேஞ்சஸ் பண்றது, லுக்ல வெரைட்டி கொடுக்கறது, அப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு பாய்ஸ்ல பெரும்பாலான ஆட்கள் அந்த கேட்டகரியில இருக்க ஆட்கள், நான் ஒரு 75% கேட்டீங்கன்னா இவங்க வந்து எடுத்த உடனே அஜித் தான் அப்படிம்பாங்க. அஜித் விஜய்னு கம்பேர் பண்ண அந்த பீரியட்ல. அதுக்கப்புறம் ஆனா அந்த பீரியட்ல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கேட்டீங்கன்னா 90% விஜய் தான் சொல்லுவாங்க, 10% தான் அஜித்துக்கு வருவாங்க. 90% விஜய்னு தான் போகும். பாய்ஸ்ல மட்டும்தான் அஜித்துக்கு சப்போர்ட் இருந்தா பாய்ஸ் அந்த கேட்டகரியில தான் வரும். அந்த ஒரு 15 வயசுக்கு மேல, 17 வயசுக்கு மேல, ஒரு 30 வயசுக்குள்ள அந்த மாதிரி கேட்டகரியில பயங்கரமா வளர்ந்ததுதான் கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான பீரியட்ல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பீரியட்ல இருந்த வரைக்கும். ஆனா நீங்க எப்ப அது நின்று போகும் அப்படின்னா, எப்ப அடுத்த கட்ட ஆடியன்ஸ் உள்ள வராம இருக்கு, எப்ப அதாவது புது ரசிகர்கள் உள்ள சேர்க்காம இருப்பீங்க அப்படின்னா, நீங்க வந்து புதுசா ட்ரை பண்றப்ப, நீங்க அவங்கள அராத்தா ஸ்கிரீன்ல இல்லாதப்ப, கெத்தா ஸ்கிரீன்ல இல்லாதப்ப, பூமர்த்தனமா பேசுறப்ப, லுக்க விடுறப்ப மீன்ஸ் ஒரு நடிகன், அதாவது அதை ஒரு பேர் சொல்லுவாங்க, நம்ம அது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல. கூத்தாடி அப்படின்னா, கூத்தாடினா அந்த மேக்கப் போட்டு ஆர்மி பயங்கரமா ஒரு விஷயம் பண்றவங்க பேருக்கு கூத்தாடின்னு சொல்லுவாங்க. மேடை நாடகத்துல இருந்து அப்படியே வந்து சினிமா பண்ணுவாங்க. அப்போ ஒரு நடிகனுக்கு, கலைஞனுக்கு எது அழகுன்னா மேக்கப் போடுறதுதான் அந்த இதுக்கு அழகு. நீங்க நான் இயல்பா வந்து நிற்பேன் அப்படின்னா அந்த கதைக்கு தேவையான இயல்பா வந்து நிற்கணும். நீங்க எந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அந்த ப்ரொஃபஷன் வந்து மேக்கப் போடுற ப்ரொஃபஷன். அந்த மேக்கப் போட்டு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்கணும். நீங்க வந்து நான் அப்படியே முழுசா அப்படியே வெள்ள முடியோட வந்து நிற்பேன், நேச்சுரலா வந்து நின்றுவேன் அப்படின்னாலே அங்கேயே உங்களுக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் போயிடும். அவங்க அதுக்கு மேல மேக்கல இருந்தாங்க பார்த்தீங்களா, அவன் வந்து ஜெனியூனா இருக்குன்னு நினைக்கிறே இருப்பான். அவன் வழி, அதாவது எப்படின்னா, அவனை பிடிச்சிருச்சு இத்தனை வருஷம், அவனை கொண்டாடிட்டேன், நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு கொண்டாடிட்டு பண்ணது. புதுசா ஒருத்தர் என்ட்ரி அவன் கிட்ட என்ட்ரி ஆக மாட்டான். அது ரேர். அதாவது 100 பேர் சேர்ந்துட்டு இருக்க இடத்துல ஒருத்தர் 2 பேர் அப்படியே ஒண்ணு வேக, அது வேற வழி இல்லாம இந்த அப்பா அந்த ரசிகனா போயிட்டான், அண்ணன் ரசிகனா போயிட்டான், அவன் அப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துருப்பான்ல, அந்த மாதிரி கொண்டு வந்தாதான் உண்டு. இயல்பா வரக்கூடிய ரசிகர்கள் பாயிண்ட் ரொம்ப கம்மியாயிரும். அதே சமயத்துல விஜய்க்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல
ஃபேமிலி படங்களா பண்ணிக்கிட்டு இந்த லுக்கு மாத்தாம பண்ணிக்கிட்டு எதுவுமே பண்ணாம பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு ஆளு. அதுக்காகவே சில சில டிவி ஈவெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சிவகார்த்திகேயன் மாதிரி கூட ஒரு அதீதி ஏதோ போறாம கூட அவர் சொல்லியிருப்பார்ல அந்த கெட்டப் அதை பத்திலாம். ஆனா ஆஃப்டர் 2012 பாருங்க துப்பாக்கிக்கு அப்புறம் அவர் இந்த கெட்டப்புங்கிறது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மாத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி செலெக்ஷன்ல அட்லி உள்ள வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லுக்ல இன்னும் கொஞ்சம் ஒரு மெருகேறுது. அவருக்கு எதெல்லாம் செட் ஆகலைன்னு சொன்னாங்களோ, அதாவது உதாரணமா போலீஸ் கெட்டப்பே செட் ஆகலைன்னு சொன்னாங்க, தெரியல செட் பண்ணாச்சாரு. அடுத்தது வந்து அவர் டபுள் ஆக்ஷன் சரியா வராது அப்படின்னாங்க. மெர்சல்ல அந்த டபுள் ஆக்ஷன் பர்ஃபெக்ட் ஆகும். அதாவது அதுக்கு மெர்சல்ல வந்து அதுக்கு முன்னாடி கத்தி பண்ணியிருந்தாலும் கத்தியில பாத்தீங்கன்னா முருகாஸ்லயே கூட அந்த டபுள் ஆக்ஷன்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். அந்த தலை மட்டும் தனியா ஆடிட்டு இருக்கும். ஒரு உருண்டை எப்படி சொல்றது, லாலிபப்ல வந்து குச்சிக்கு முன்னாடி மண்டை பெருசா இருக்க மாதிரி விஜய் மூஞ்சி ஒரு மூஞ்சி வந்து தனியா தெரியும். ஆனா அது கூட இல்லாம அட்லி வந்து அந்த இன்டர்வல் பேக்ல இருந்து எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல கூட எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டபுள் ஆக்ஷன் மிக பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு இருக்கும். இப்படி விஜயோட நெகட்டிவ் பூரா பாசிட்டிவ், அதை நெகட்டிவ்னு சொல்லப்பட்டது பூரா நெகட்டிவ் கிடையாது, நெகட்டிவ்னு சொல்லப்பட்டது அது வராதுன்னு சொல்லப்பட்டா அப்படியே மாத்திக்கிட்டே வர்றாரு. விஜய் வந்து ரசிகர்களோட கருத்துக்களை கேட்டுக்கிட்டு வர, ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே வர்றாரு. அப்ப அந்த ஸ்டைலிஷும் மேல வருது, லுக்கும் மாறுது, பயங்கரமா அவர் வயசுக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கர எனர்ஜியா எங்கா தெரியுறாருங்கிறப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு அதுதான் தேவை. நம்ம மாசுன்னு காட்ட யாராவது ஒரு ஆள் தேவை, பாய்ஸுக்கு அது தேவை. கெத்து காமிக்கணும், கெத்துக்கு எனக்கு பிடிச்ச நடிகர் தான் காமிக்கணும், அந்த பிடிச்ச நடிகை கெத்தா இருக்கணும். நீங்க அங்கேயே உங்களை அதாவது நீங்க யார் ரசிக்கிறன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிம்பம் அமையப்படுறது பள்ளி கல்லூரி வாழ்க்கையில இருந்தே தொடங்கும். அது இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல அஜித் ரசிகர் அப்படின்னு சொல்றது கெத்தா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது இல்ல, ஏன்னா அஜித் ரசிகர் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, பெருசா சொல்றதுக்கு கெத்தா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் நல்லவர் வல்லவர் இல்ல அவர் ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில மட்டும் சொல்லிக்கிறாங்க. ஆனா ஆன் ஸ்கிரீன் கெத்து, ஆஃப் ஸ்கிரீன் அந்த அந்த இமேஜை காப்பாத்திக்கணும்னா அதுக்கு இது மாதிரி கெத்தா இருக்கணும், லுக்கா இருக்கணும், பயங்கரமா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், யங் டேரக்டர் பயங்கரமா செலக்ஷன் பண்ணணும், பயங்கரமா பண்ணணும் இதெல்லாம். ஆனா எதுவுமே பண்ணலன்னா எப்படி பண்ண முடியும்? இப்ப கிட்டத்தட்ட உதாரணம் சொல்லணும்னா இப்ப வந்து பிஜேபி இருக்குல்ல, அந்த பிஜேபி வந்து ஒரு நாளைக்கு 100 பேராச்சும் கட்சியில சேர்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு நாலு பூரா பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு 100 பேர் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. மிஸ்டர் கொடுத்து இப்படியே பேசி மூணு செலவு பண்ணி இது பண்ணியும் கட்சியில நீங்க வந்து 15 வருஷமா இப்ப ஆட்சியில இருக்கிறாங்க. அடுத்தவங்க தான் ஆட்சி, ஓகேங்களா? 2029 அவங்க தான் மத்தியில ஆட்சி ஆள போறாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்ணு கட்டி தூர வரைக்கும் பிஜேபி தான் இருக்கு. அது எப்போ காங்கிரஸுக்கு மாறுங்களோ அடுத்த விஷயம். ஆனா ஆட்சியிலே இருக்கணும்னாலும் அந்த ஆட்சியில இருக்கும் போதும் நம்ம இவ்வளவு இனிமேல் வந்து நம்ம காங்கிரஸ் வளர போறதே இல்லைன்னு தெரிஞ்சாலும் பிஜேபி வந்து டெய்லிக்கு கட்சியில சேர்க்கறது, உணர்வு சுறுசுறுன்னு இருக்கிறது, ஏரியாவுக்கு மீட்டிங் நடத்துறது, களப்பணி இறங்கி வேலை செய்யறது. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தேர்தல் நடக்க போகுதுன்னு அங்க உள்ள பல அமைச்சர்கள் இங்க எத்தனை தடவை வந்துட்டு போறாங்கன்னு பாக்குறது, அவங்க அதுலயும் களப்பணி இறங்கி செய்யறது. அந்த ரோடு மதுரையில் கூட ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாருல, ரோடு ஆள் வந்துட்டு போற என்ட்ரி பாக்குறது, அமித்ஷா வந்து ரோட்ல டிராயிங் வரைகிறது, இந்த தாமரைங்கிறத வரைகிறது, மோடி 2 தடவை வர்றதுன்னு. ஆனா இப்ப எலெக்ஷன் நடக்க போது இல்ல, காங்கிரஸ் சார்பில் இருந்து யாரு வந்தா? அந்த கூட்டணி பேசுறதுக்கு லோக்கல் ஆளுங்க வந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. ஆனா ராகுல் காந்தி வந்தாரு, எத்தனை தடவை இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, பிரச்சாரம் பண்ணிருக்காரு, ரோட்ல இருந்து என்ன பண்ணாரு? இல்ல ராகுல் காந்தி பண்ணல, காங்கிரஸ்காரங்க தமிழகத்தை காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? 2% ஓட்டு தான் இருக்கு அப்படின்னா அந்த 2% ஓட்டு அதிகரிக்கிறதுக்கு என்ன வேலை பார்த்தாங்க? ஒண்ணுமே பண்ணல. ஒரு நாளைக்கு ஒரு உறுப்பினர், 100 உறுப்பினர் விட்டாங்க, ஒரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிருப்பாங்களா? இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஒரு 10 தலைவர்கள் பேரை சொல்ல முடியுமா? அடுத்த கட்ட தலைவர்கள் 10 பேர் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவங்க எதுவுமே இல்ல, வேலை பார்க்கவே கட்சி வளரவே இல்லை. எத்தனை சதவீதம் பண்ணாலும் நீ கூட்டணி கட்சி வச்சு அந்த கூட்டணி கட்சியோட முதுகுல சவாரி பண்ணி ஒரு 10 சீட்டு 20 சீட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்க வேலை செய்வாங்க உங்களுக்கு வேலை. நீங்க எப்போ வளருவீங்க? கிடையாது, வளர போறதே கிடையாது. அந்த மாதிரி புதுசா எதுவுமே பண்ணல, களப்பணி எதுவும் செய்யல, எதுவுமே பண்ணலன்னா நடிகர்களும் வளர முடியாது. நடிகர் இவர் இந்த ரசிகர்ல புது ரசிகர்களை ஊக்குவிக்கிறதுக்கோ இல்ல ஏற்கனவே இருக்கிறவங்களை ஊக்குவிக்கிறதுக்கோ புது ரசிகர்களை உருவாக்குறதுக்கோ இவர் எந்த முயற்சியுமே பண்ணல. லுக்ல எந்த முயற்சியும் பண்ணல. காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு 75 வயசுல ரஜினி வந்து யார் பெஸ்ட்னு பாக்குறாரு, அவங்க கூட ஒர்க் பண்றாரு. அடுத்த கட்ட டேரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவர் கூட ஒர்க் பண்றாரு. அதுல கமல் கூட சேர்ந்து நடிக்கிறாரு. அது இன்னொரு ஹீரோ வந்து வில்லனா போறது முயற்சி பண்ணாங்க. அனில் டாப் மியூசிக் டேரக்டர், அடுத்த ஒரு டாப் ப்ரொடியூசர்ஸ், ரெஜியன் மூவிஸ், இப்படி வந்து போறது எல்லாமே டாப் 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 டாப்னு தேர்ந்தெடு. காம்பினேஷன் மேட்டருங்க இங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டே காம்பினேஷன் மேட்டர். அப்படி காம்பினேஷன் உருவாக்கல. எப்படி சொல்றது, அவர் முன்னாடி பண்ண அந்த ஒரு ரிஸ்க் கொண்டு எடுக்கல, காம்பினேஷன் உருவாக்கல, லுக்லயும் மாற்றம் பண்ணல, கதையிலயும் மாற்றம் பண்ணல. அதுக்கு சரி ரைட், எடுத்துக்கிட்ட கதைக்காச்சும் உண்மையா இருக்கிறாரான்னு கேட்டா அதுக்கும் அந்த ஃபீல்டுக்கு உண்மையா இல்லைன்னா, உண்மையா இல்ல மீன்ஸ் என்னன்னா அதுக்கு இப்ப படம் அவர் தான் சொன்னாரு ஜனவரி மாசம் ஆரம்பிக்குதுன்னு. அது பிறகு படத்தை எப்போ ஷூட்டிங் போச்சு, ஷூட்டிங் போல அப்ப ரசிகர்கள்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு குஷிப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு அப்டேட் ஆச்சு கொடுக்கணும்ல. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு தான் டேட் பண்ண போறாருன்னு. அது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு என்ன இருக்கு? இவங்க கேட்டு ஊர் ஃபுல்லா கேட்டுக்கிட்டே கிடக்கணும், எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கணும், புலம்பிட்டே இருந்தாலும் பரவாயில்ல. நான் நடத்திட்டு ஒரு ரேஸ் கிளிப்ஸை விட்டுருவேன் இல்லையா? இப்ப மே 1க்கு வந்து இந்த ரேஸ் படம் அப்டேட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஏன்னா நான் வந்து ரேஸை ப்ரொமோட் பண்ணணும், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் விடுவேன். அப்படின்னா அதை விடுவார் பர்த்டே அன்னைக்கு. சரி பர்த்டே அன்னைக்கு இப்ப சரி ரைட்டு ஒண்ணு சொல்றது, இதுக்கு மேல சொல்ல போனா இன்னும் நிறைய வரும், அதெல்லாம் விட்டுருவோம். பிரகாஷ் ப்ரோ மொத்தமா கொட்டிட்டார்.
இல்லங்க, அது ஒரு தனிப்பட்ட ரசிகர்ன்றதை தாண்டி மொத்தமா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு பில்லர்ன்றது மொத்தமாவே ஒரு 5 பேர் தாங்க இருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா ஒட்டு அட் அ டைம்ல இப்படி ஒரு வாய்டு கிரியேட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அது பிசினஸ்ல இருந்து, தியேட்டர்ல இருந்து, படங்கள் ப்ரொடியூஸ் பண்ற இதுல இருந்து, சர்க்குலேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே பாதிக்காது. அது இப்போ அஜித் வந்து நம்பி இருக்கிறது அதைத்தான். இப்ப இது இல்ல இது எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிடுவாங்கல்ல, என்கிட்ட நீ வந்துதானே ஆகணும். சரி இப்ப வராத, நான் காய போடுறேன், இன்னும் விட்டுறேன், அப்ப நீ அந்த சம்பளத்துக்கு எனக்கு வந்துதானே ஆகணும் அப்படிங்கறத அவர் போற கணக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சம்பளம் அவர் வாங்குறது சரியா தப்பா, அவருக்கு பிசினஸா இல்லையா அப்படிங்கறதுலாம் அவருடைய கால். இப்ப நான் வந்து இருக்கேன்னு வச்சுக்கோங்க, 90,000 ரூபாய் கொடுத்தா எனக்கு இந்த வேலைக்கு வரேன்னு நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க, சார் இந்த வேலையே வந்து 50,000 ரூபாய்க்கு தான் நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆளை வேலைக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு. இல்லாட்டி இந்த வேலை ஓடாது சார் அப்படின்றாங்க. நான் சொல்றேன் என் இஷ்டம், 90,000 கொடுத்தா நான் வரேன், இல்லாட்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா இது 2 பேரோட தனிப்பட்ட இதுதான். ஏங்க இந்த வேலைக்கு இதுக்கு முன்னாடி 50,000 ரூபாய் தான் நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவன் கேட்க முடியாது. இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். ஆனா இது ஃபேன்ஸா இருந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால இப்போ ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நீங்க அட்லீஸ்ட் இதை பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே அப்படின்னு. நான் தான் சொல்லிட்டு இருப்பேன், அதுக்கு நீங்க போற வர எல்லாரையும் போட்டு கடிச்சிட்டு இருப்பாங்க. இவராவது கிளியரா அஜித் மேலதான் தப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா அது இல்லாம ஆதிக் கிட்ட போய் என்னங்க பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க. ராகுல போய் திட்டிட்டு இருக்காங்க, ஏன் உனக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன, இவங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, மைத்ரி கிட்ட, கேவிஎன் கிட்ட, அவங்க எல்லாம் போய் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த ரூமர் வந்த டைத்துல, ஏன் உங்களுக்கு எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன, அவர் கேட்கறத கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி தொலைங்கியா பண்றாங்க, எதுவும் கேட்கறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தொலைங்கியாமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் நடுவுல ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்க மறந்துட்டேன், நீங்க பேசும்போது கொடுத்துருக்கணும், டக்குன்னு கொடுத்துட்டேன். இப்போது பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் ஆதி, எஸ்ஆர்எஸ் அல்ல. பேசுங்க. ஓ இவர் இருக்கா, எஸ்ஆர்எஸ் ஸ்பீக்கர்ல இருக்கிறாரு. ஏன்னா அவரு பேசும்போது இப்போது பேசிக்கொண்டிருப்பவர் ஆதி அல்ல எஸ்ஆர்எஸ் சொல்லி டிஸ்க்ளைமர் கொடுத்தாச்சு. நீங்க பேசும்போது கொடுக்க மறந்துட்டேன். ஏன்னா நீங்க எந்த டாபிக் பேசுறாமோ அவரை போய் ஆமா இவர் இருக்காரா இல்ல கவனிக்கல, இப்பதான் பாக்குறேன். பிரசாந்த் நீல் கூட திட்டிட்டு இருந்தாங்க ப்ரோ. நல்லா இருக்கு. பிரசாந்த் நீல் எந்த இதுலயுமே இல்லையா, அவரை வேற டேக் பண்ணி விட்டுறாங்க. பிரசாந்த் எப்படினாங்க ப்ரோ, அவர் என்டிஆர் படம் டிராப் பண்ணும் போது ஏகே படம் பண்ணல பாரு, அப்படித்தான் நடக்கும் உனக்கு ஃபுல்லா போட்டுட்டு இருந்தாருங்க. உனக்கு ஆவணும்டா. அது ஒண்ணும் இல்ல, அது 1-2 ட்ரோல் ஐடி இருக்கும், நீங்க பேரை மாத்தி கூட சில பண்ணுவாங்க வச்சுக்கோங்க, அது கூட மேட்டர் கிடையாது. சீரியஸாவே அது இதெல்லாம் தனி விஷயங்கள் போயிட்டு இருக்கும், அது விடுங்க. நம்ம அந்த டாபிக் கூட ஒருத்தர் தேவையில்லாத திருப்பி உட்காந்து தர பத்தி கேட்டவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஏகே போட்டுதான் அடிக்கிறாங்க, வேற யாரை போட்டு அடிக்கல. கண்டிப்பா தப்புனா எல்லாரும் அடிக்கலாம், தப்பே இல்லை. ஒரு ஆக்டர் மேல தப்பு, நீ வந்து உன்னோட தொழிலுக்கு உண்மையா இல்லைங்கிற போது அடிக்கும் போதுதான் எந்த தப்பும் இல்லை. அதை நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். கண்டிப்பா அடிக்கணும், அடிச்சுதான் ஆகணும். அடிச்சாதான் அம்மி நகரும்பாங்களே, அம்மி நகரணும். நீங்க ஷூட்டிங் போகாம ரேசிங்கு, இந்த பாலா போன ரேசிங் எவன் பார்ப்பான்? 24 மணி நேரம் ரேசிங்கு, அதை எவனாவது பார்ப்பானா? அது ரேசிங், அது F1 முதல்ல ஒரு போரிங்கான கேம், அது எல்லாத்துக்கும் தெரியும். F1 பாக்குறவங்க எல்லாத்துக்கும் எனக்கு ரேஸ் பார்க்கும் போதுலேயே அதுலயே ஒரு கேள்வி ஒருத்தர் ட்விட்டர் போட்டிருந்தது, என் கருத்து இல்லை இது, ட்விட்டர்ல போட்டிருந்த ட்வீட் தான், நான் காப்பி பண்ணி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ கிரிக்கெட் மேட்ச் ஒரு ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்க்குறோம், அந்த 11 பேர் விளாட்றதா, இங்கிட்ட ஒரு 11 பேர் இருப்பாங்க, ஒரு 11 பேர் மேலே உட்காந்தாலும் 2 பேர் விளாட்றாங்க பார்க்குறோம், ஒரே இடத்துல இருந்து பார்க்குறோம். ரேஸ் நீ உட்காந்து பார்க்குற ஸ்டேடியத்தில் கார் புசுன்னு போயிருந்தேன், திரும்ப அவ்வளோ கார் போயிட்டு அவ்வளோ தூரம் வர வரைக்கும் என்னையா பார்த்துட்டு இருப்பீங்க, சும்மா உட்காந்துருப்பீங்களா, வேறு ட்ராக்கை பார்ப்பீங்களான்னு கேட்டிருந்தாரு. தோணு ஜாமல்ல இவ்வளவு ஃபாஸ்டா போயிருந்த கார் திரும்ப அடுத்தது எவ்வளவு நேரம் ஆகும்? பிராசனா நீங்க F1 யூடியூப் சேனல்ல போய் பாருங்களேன், அதே ஹைலைட் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அது ரேஸ் வந்து ஒரு 1.5 hour நடக்கும், 10 நிமிஷம் ஹைலைட் பண்ணி போட்டுருப்பாங்க. அதுவே ரொம்ப போரிங்கா இருக்கும், தூக்கம் வரும். அது ரேசிங் ஒரு போரிங்கான கேம். இதுல 24 மணி நேரம் ரேண்டமா ஒரு சீரியஸ்ல ஓட்டுறாருன்னா அதை எவன் பார்ப்பான் சத்தியமா? இல்ல வண்டி ஓட்டுறோம்ல, இல்ல வண்டி உட்காந்து இப்ப லாங் டிரைவ் போறோம்னு சொல்லிட்டு போவாங்க, பின்னாடி உட்காந்துருக்கோம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பாயிரும், முடி கலைஞ்சி அது பண்ணு பயங்கரமா வெறுப்பாய், எனக்கு எப்படா போய் இறங்கும். ஆனா வண்டி ஓட்டுறோம்னு குஷியா இருக்கும், புருன்னு சாகசமா குஷியா ரொம்ப தூரம் லாங் டிரைவ் போறவங்க ரொம்ப பிடிக்கும்பாங்க. அவங்க வேணா வண்டி ஓட்டிட்டு போறாங்களோ அது ஒரு திரில்.
ஆனா உட்காந்து போறவங்க எரிச்சலா இருக்கும். அந்த மாதிரி அவர் ஓட்டிட்டு போறது அவருக்கு ஜாலியா இருக்கு, திருளா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அவங்க எல்லாம் ரேஸ்க்கு எல்லாமே. ஆனா பாக்குற நமக்கு அது அவ்வளவுதான். அந்த டைம்ல போறது அவர் பேரு ரொம்ப டேமேஜ் ஆகுது, ஆகும், இனி ரொம்ப ஆகும் ரேசிங். அவர் போன டேமேஜ் எல்லாம் ஆகலைங்க. ஒன்னே ஒண்ணுதான் அது. அதெல்லாம் எப்படின்னா கை கழுவி போறது, கை நழுவி போறது, அப்புறம் வந்தா வருது வராட்டி போறது, வேண்டா விருப்பம் போட போறது, அப்படிதான் போகும் தவிர அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு இதுதானே விரும்பப்பட்டு இருந்தாரு. விருப்பப்பட்டு இருந்து தானே ஃபேன்ஸை கொண்டாடாதீங்க, என்னமோ பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி ஆளுதான் ஓட்ட முடியும். அவங்க நீங்களே சொல்லுங்க. இத வந்து எப்படி ரேசிங்க ப்ரோமோட் பண்ணி யார் F1 தான் இருக்கிறதுலே மெயின். இந்த F1ல இருக்கிற எல்லாமே யூரோப்பை சேர்ந்தவங்க தான். அவங்களே பாலிடிக்ஸ் பயங்கரமா நடக்குதுன்னு ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல நான் படிச்சேன். நானும் ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லா ரேசிங் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கே முடியல. F1 பார்க்க முடியல மாதிரி ரேண்டமான ஒரு சீரியஸை எப்படி ப்ரோ பாக்குறது? அவருக்கு கொஞ்சம் மனசாட்சி வேண்டாமா? ப்ரோமோட் பண்ண சொல்றது உங்க படத்தை ப்ரோமோட் பண்ண சொன்னது கண்டிப்பா ஒரு 10 பேர்ல ஒரு 2 பேராவது இறங்கி ப்ரோமோட் பண்ணுவான். அதை விட்டு போட்டு இந்த ரேசிங் அவன் ப்ரோமோட் பண்ணுவான். இங்க ஃபுட்பாலே ஒரு செல்ஃப் எடுக்காத ஒரு கேமா இருக்கு இந்தியாவில. எவ்வளவு பேர் ஃபுட்பால் பாக்குறாங்க தெரியுமா? 100க்கு ஒரு 50 பேராவது ஃபுட்பால் பாக்குற பசங்க இருக்காங்க. அவங்களே அது ஃபுட்பால் இந்தியாவில வளராத போது ரேசிங் ஒரு எப்படி வளரும்? ஒரு பணக்கார கேம். அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார். ஏன் இப்படி இருக்காரு? யார் கூட சேர்ந்து இப்படி போயிட்டாரு? சிறுத்தை சிவாவோட முதல்ல உன்னை யார் 4 படம் பண்ண சொன்னா? அதுக்கே ப்ரோ புரியலையே. என்னமோ நீங்க என்னமோ கடத்தி கொண்டு போய் வச்சு படம் பண்ண மாதிரி பேசி இல்லங்க. ஆரம்பிச்சே சிறுத்தை சிவன் தான் ஒருத்தர் ஆரம்பிச்சாரு. திரும்ப திருத்தி முடிக்கிறாரு. ஏங்க திரும்ப 10 நிமிஷம் பேசணுமா? ஏங்க நான் திரும்ப 10 நிமிஷம் பேசணுமான்னு கேட்டேன். வேணாம், அடுத்த டாபிக் அந்த சிறுத்தைங்கிற வேட கட் பண்ணுங்க, சிவாங்கிற வேட ஸ்கிப் பண்ணுங்க. இல்ல அவர் இவர் கடத்தி இந்த வீரப்பன் இவரை கடத்தி வச்சார்ல ராஜ்குமார், அந்த மாதிரி என்னமோ உங்களால கடத்தி வச்சு படம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு சொல்றேன், சிறுத்தை சிவா அஜித்தை செலக்ட் பண்ணவே இல்லை. 4 முறையுமே அஜித் தான் சிறுத்தை சிவாவை செலக்ட் பண்ணாரு. அவரைதான் ப்ரோ திட்டாரு. அப்புறம் எதுக்குங்க சீட்டா குட்டி எழுக்கிறீங்க? பாவம், அது வாட்டுக்கு அங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு. அவருமே அதுதான் மீன் பண்றாரு. சிவா கூட ஏன் பண்ணீங்கன்னு தான் கேட்டாரு. டேய் சிவா, சொல்றேன், சிவா கூட ஏன் பண்ணீங்கன்னு நீங்க கேட்க கூடாது, நியாயமா? அவருதான் இவருக்கு மேடி நோகாம. இவருமே நான் அப்ப ட்விட்டர்ல ஆக்டிவால 2 பேருமே 2 ட்ராக்ல போறாங்க, சினிமா குட் பை சொல்லிட்டு போறாங்கன்னு தான் வந்துச்சு. இவருமே கம்ப்ளீட்டா போறாருன்னு தான். ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு படம் அவர் அங்கேயும் பண்ண போறாரு, இங்கேயும் பண்ண போறாங்கிறது நல்ல செய்தி தானே. விஜய் எப்படி ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு போறாரோ அதே மாதிரி அவரும் கம்ப்ளீட்டா சினிமா விட்டு ரேசிங் போறாருன்னு தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆமா, அதான் பிளான் ஆச்சு. பட் இது நல்ல காசு வருது இல்லைங்க. 3 மாசம் வேலை பார்த்தா உங்களுக்கு இந்த காசு வருது. அப்புறம் அது ரொம்ப பணக்கார. அவரு ரேசிங்க்கும் நிறைய செலவு பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. பெரிய காசு, ரொம்ப ரொம்ப அதான் கண்டிப்பா இப்ப நடிச்சே ஆகணும்ன்ற நிலைமையில தான் இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா அவரு விட்டு கொடுக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. விட்டு கொடுக்கறத தாண்டி இப்போ வேற சில காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. அவர் சிட்டிசன்ஷிப்ல இருந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்ப நீங்க இதுலதான் அவரை வச்சு, அதனாலதான் ஒரு ஷூட் அங்கேயே பக்கத்துல இருக்கிற இந்த கண்ட்ரில பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விடாமுயற்சி படம் முதல்ல அந்த கண்ட்ரில நடக்கிற படமே கிடையாது. அது இங்க இருக்கிற ஒரு ஹைவேஸ்ல கிட்டத்தட்ட தீரன் மாதிரி ஒரு ஜோன்ல நடக்க வேண்டிய படம் அது. ஆனா அது இல்ல இங்கதான் ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லித்தான் இது எங்க அங்க போச்சு அதோட ஆரம்பத்துல. சோ கிட்டத்தட்ட இதுல ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. என்னன்னா நீங்க ஒரு நடிகர் ஹோட்டல் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது ஈக்குவலி அதே அளவுக்கு உழைப்பு தேவைப்படுற, அதே அளவுக்கு நேரம் தேவைப்படுற 2 வேலையை ஒருத்தர் ஒரே நேரத்துல செய்யறதுன்றது அது வரலாறு எங்கேயும் அது சரியா போனதா சரித்திரமே கிடையாது. இல்ல நான் சொல்ல வரது என்னன்னா, கம்ப்ளீட்டா போறேன்னு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு படம் ஃபியூச்சர்ல வரப்போகுதுங்கிற நம்பிக்கையாவது இருக்கு. யாருங்க சொன்னா? எனக்கு புரியல. அவங்க அபிஷியலா சொன்னாரா இல்ல நியூஸ் வந்துச்சா? எப்ப சொன்னாங்க? அத சொல்றாரு இல்லங்க. வதந்தியா கூட அது 1% 2% தானே வந்துச்சு. முதல்ல சினிமாவை குவிட் பண்ணிட்டுலாம் யாரும் போக மாட்டாங்க. என்ன தெரியுமா, சினிமாவை குவிட் பண்ணிட்டு அரசியலுக்கு போறாங்க அப்படின்னா, ஏன்னா அரசியல்ல இதை விட 10-100 மடங்கு சம்பாதிக்க முடியும், அதுக்காக போவாங்க. ஆனா சினிமாவை விட்டு கார் ரேஸ்க்கு மொத்தமா விட்டுட்டுலாம் யாரும் போக மாட்டாங்க. அதுவும் எஸ்பெஷலி நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்லாம் தெரியாம யாரும் போக மாட்டாங்க.
மொத்தமாலாம் சினிமாவை அஜித் குவிட் பண்ற சான்ஸே கிடையாது. ஏன்னா இப்ப இந்த காசு இருக்குல்ல, இப்ப இந்த இத்தனை வருஷம் உழைச்சாங்கல்ல, இது எல்லாத்தையும் அறுவடை பண்ற நேரம் அவங்களுக்கு ஆக்சுவலா இதுதான். ஏன்னா 10-12 வருஷம் முன்னாடி கூட தமிழ் சினிமா மார்க்கெட் இவ்வளவு கிடையாது. உங்களால இவ்வளவு சம்பாதிக்கவே முடியாது. ஆக்சுவலா ஒவ்வொரு முறையும் இங்க இருந்து மும்பைக்கு தமிழ் சினிமா ஹீரோஸ் எல்லாம் ஸ்டார்ஸ் எல்லாம் போயிட்டு வரும்போது சொல்லுவாங்களாம். எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ப்ரொடியூசர் சொன்னாரு, போயிட்டு வர்றப்பெல்லாம் அவங்க புலம்புவாங்க, என்னடா இது இப்படி வாழ்றாங்க, இப்படி இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு சின்ன கால்ஷீட்டுக்கு இவ்வளவு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர பொறாமையா இருக்கும் அது அப்படின்னு. அந்த நிலைமைக்கு இன்னைக்குதான் இப்ப நம்ம இண்டஸ்ட்ரி வந்திருக்கு. அதனால இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட 20-30 வருஷமா வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இது எல்லாத்தையும் அறுவடை பண்ற டைம். இல்லாட்டி எதுக்குங்க ஒருத்தர் 75 வயசுல கமல்ஹாசனா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், நீங்க யோசிச்சு பாருங்களேன், 10 நாளைக்கு கல்கிக்கு கமல்ஹாசனுக்கு சேலரி கிடைக்குது இல்ல. நீங்க அவரோட மனச அதுல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, நான் என்னென்ன பண்ணிருக்கேன்டா அப்படின்னு யோசிப்பார்ல அவரு. நான் என்னென்ன பண்ணிருக்கேன், எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கேன், ஆனா அதுக்கெல்லாம் இந்த ஏரியாக்குள்ள வந்ததே கிடையாது. ஆனா இது கல்கிக்கு ஒரு சின்ன கேமியோ பண்ணிட்டு இருக்கேன்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு கிடைக்குதுன்ற ஒண்ணு இருக்குல்ல. இந்த இடத்துக்கு அவங்க இப்பதான் சேர்ந்திருக்கு தமிழ் சினிமா. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்துல அவங்க இத அஜித்தோ கமலோ இல்ல ரஜினியோ இந்த நேரத்துல இதை லூஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. இப்ப அஜித்துக்கு இந்த இப்ப அவங்க பேசுறதே கூட மினிமம் டு மினிமம் அவங்க பேசுறதே கூட அதே 30-40 நாள் கால்ஷீட்டுக்கு 120 crores வரைக்கும் தரேன்றாங்க. இது பெரிய பெரிய விஷயம். அதனாலதான் எனக்கு தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் கூட நிறைய இங்க வந்திருக்காங்கன்னு தோணுது ப்ரோ. ஆமா, ஏன்னா இப்ப சூர்யாவே யோசிச்சிருப்பாரு, கங்கு 2 வருஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ சூர்யா யோசிச்சிருப்பாரு, இப்போ இந்த படம் பாருங்க, விஸ்வநாசம் முடிஞ்சிருச்சு, எத்தனை மாசம் செலவு பண்ணிருப்பாரு. ஆனா அவருக்கு அதே சம்பளமா இல்ல அதோட ஜாஸ்தியான்னு தெரியல, பட் கிடைச்சிருக்குல்ல. ஆமா, இப்ப நீங்க பாருங்க, மைத்ரி எவ்வளவு தராங்க பாருங்க பிரதீப் ரங்கநாதனுக்கு. ரெடியா இருக்காங்க. நீங்க அது மட்டும் கிடையாதுங்க, டியூடுக்கு கிட்டத்தட்ட அப்பதான் டபுள் டிஜிட்டே தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன். ஆனா டியூடு படம் கமிட் ஆயிட்டு நீங்க எல்ஐக்கு கமிட் ஆகும்போது இது ரெண்டும் ரிலீஸ் ஆகல. ஆனா டிராகன் மட்டும் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு உண்மையிலேயே அவரோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சிருந்திருக்கு. பிரதீப்க்கு கன்ஃபார்மா சம்பளத்துக்கு ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டார் டியூடவே. ஆனா டியூடு எடுத்த வயலுக்கு ஒரு ஜாக்பாட் அது. இப்ப அதனாலதான் அவன் என்ன பண்றான்னா, பரவாயில்ல இன்னொரு காசு கூட கொடுத்து இது அடுத்ததான் நம்ம கம்மி பண்ணி வச்சிருவோம். ஏன்னா சும்மானாலும் ஆளை பாக்குறதுக்கு வராங்க, சேட்டலைட் வித்துரும், ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா ஒரு கல்ச்சரல் ஐக்கன் மாதிரி மாறிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறாங்கல்ல. இன்னைக்கு இருக்க சினிமாவை விட்டுட்டு இது செம்மையா சம்பாதிக்கிற டைம் ஆக்டர் ஸ்டார்ஸ்க்கு எல்லாம் குறிப்பா. அதுவும் ஸ்கேர்சிட்டி வேற இருக்குல்ல, 10 பேர் தான் மொத்தமாவே இருக்காங்க. ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வராங்க, ஆளை பாக்குறதுக்குன்னா வெறும் 10 பேரை பாக்குறதுக்கு தான் வராங்க. கவின் பாருங்களேன், ரீசெண்டா பெரிய ஹிட்ஸ் கிடையாது, ஆனா அவரோட சம்பளம் பெரிய சம்பளம். மணிகண்டனோட இது சேலரி இது எல்லாமே பாருங்க. ஏன்னா இதுதான் இவங்களுக்கு சம்பாதிக்கிற டைம். ஸோ கன்ஃபார்மா இந்த டேட்ல விட்டுட்டுலாம் போக மாட்டார் அஜித், அது ஷுவர் ஷாட். இது இப்ப எனக்கு வேற ஆள் இல்ல, நீ என்கிட்ட வந்துதான் அவன். இப்ப பிரதீப் ரொம்ப நாளா தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பிரதீப் இந்த இதுக்கப்புறம் எந்த படமே பண்ணாம இருந்தாரு. இப்ப கடைசியில அவங்களே இறங்கி விட்டாங்க, சரிங்க நாங்க கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. காய போட்டா கொடுத்துருவாங்கன்றதான் ஐடியா. விக்ரம் இப்ப சும்மா உட்காந்துட்டு இருக்காருல்ல, இப்ப அவங்க நினைச்சா இறங்கி வரலாம்ல. அவங்க எல்லாருமே அதுதான் வெயிட் பண்ணுவாங்க. இருக்கிறது 10 பேர், நீ என்ன பண்ணுவ, படம் எடுக்காம இருப்பியா, எடுக்கிறவங்க அதுதான் அவனும் நீ என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நடிகர்கள் நிறைய வரட்டும், அடுத்த கட்ட நடிகர்கள் புதுமுக நடிகர்கள் அப்படி நிறைய வரட்டும், அப்படியே ஒரு 4 ஹிட் தொடர்ச்சியா கொடுக்கட்டும். ஆனா அது வேற பிரகாஷ், அவங்க இந்த இதை பண்ண முடியாது. உண்மைதாங்க, அதெல்லாம் முடிய முடியாது. அதான் சொல்றேன், சில விஷயங்கள் சில வேறதான் பண்ண முடியும். இன்னமும் சொல்றேன், அஜித் விஜய் இல்லாத ஒரு பீரியட் இருக்குல்ல, உருவாகாது. அதான் சொல்றேன், இனிமேல் அந்த அஜித் விஜயோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் அடுத்த கட்ட நடிகர்களையும் ஒரு சில நடிகர்களையும் பாத்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் இல்லைன்னா அப்படி டக்குன்னு அமைங்கிறது. அந்த பீரியடோட முடிஞ்சு போச்சு. சரி ரைட், ஓகே. அதை பத்தி நாளைக்கு சும்மா மணி 10 முடிச்சிருவோமா இன்னைக்கு பேச? பரணி என்னங்க அது முடிச்சிடலாமா மட்டும் பரணி தான் வந்து சொல்லணுமா? அவரு ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்லுவாரு, அது எல்லாத்துக்கும் ஒரு இது ஆளக்கானா. சரி ரைட், ஓகே, நம்மளே சொல்லிடுவோம். பாய், நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய் ப்ரோ.